உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை இந்த முதல் ஆராதனையிலேயே என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது என்று கேட்டால், வாழ்க்கைக்கு தேவையான காரியத்தை குறித்து கர்த்தர் நம்ம இடத்துல இடைபடுகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் இந்த வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உலகம் கேட்டால் பணம் என்று சொல்லும். ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன், நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான காரியம் முதலிலே கர்த்தருடைய இரக்கம், தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை என்ன செய்யுது என்று கேட்டால் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. ரட்சிப்பு என்ன செய்கிறது என்று சொன்னால் நம்மை சபைக்குள்ளே கொண்டு வருகிறது. சபைக்குள்ளே என்ன நடக்குது என்று கேட்டால் சத்தியம் பகிரப்படுகிறது. அந்த சத்திய மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்கள் திரித்து வழங்காமல் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற காரியத்தை ஜனங்களுக்கு கர்த்தர் விரும்புகிறபடி கொடுக்கிற பொழுது அது ராஜ்யத்துக்கு நேரே வழி நடத்துகிறதா இருக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் துவங்கின பொழுதே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்பாத பட்சத்தில் உங்களுக்கு மனுஷருடைய கற்பனைகள் வந்து சேரும். மனம் திரும்புகிற ஜனங்களுக்கு சபைக்கு வருகிறது பெரிதில்லை. சபைக்கு வந்து அமர்ந்து ஆலயவாசிகளாக இருந்து ஆசீர்வாதம் இல்லாதவர்களாக வந்தோம் போனோம் என்று இருப்பதை காட்டிலும் வந்து திரும்பி போகையில் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நீதிமானாக போக வேண்டும். நீங்கள் வந்தால்தான் திரும்பி போகையில் நீதிமானாக முடியும். அல்லது காணொலியில் கேட்டாலும் சரி, ஆன்லைனில் கேட்டாலும் சரி, அந்த நேரத்தை கற்றுக்கென்று ஒதுக்குறீங்க. இந்த வசனம் என்ன செய்யும் என்றால், ஒரு பொழுதும் அது வெறுமையாய் திரும்பி வராது. அது எந்த நோக்கத்துக்கோடு வருகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் போகும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த முதலாவது ஆராதனையில் நாம் பார்க்க போகிற காரியம் விதை. விதையை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். விதை இல்லாமல் ஒன்றுமில்லை. ஏசாயா 55வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ. இது யார் தருகிறார் என்று கேட்டால் கர்த்தர் தான் தருகிறார். விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கர்த்தர் தருகிறார். நீங்கள் விதைக்காமல் புசிக்க முடியாது. ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள் இப்போ உலகம் கேட்டால் மொத்தமாக சேர்த்து 3 எழுத்துக்கள் சொல்லும். என்னவென்றால் 2 கிடைக்காது உலக ஜனங்களுக்கு. ஒன்று, அன்பு கிடைக்காது. எல்லா வயதுலேயும் சொல்லுகிறேன், வாலிப பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்ல. அன்பு இல்லை, எனக்கு அன்பு கிடைக்கலன்னுவாங்க. அப்படி இல்லாவிட்டால் பணம் கிடைக்கல. பணம், அன்பு, இது ரெண்டுமே தட்டுப்பாடாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள், ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் அன்பு கிடைக்கவில்லைன்னு நினைக்காதீங்க. மற்றவர்களுக்கு நீ என்ன செய்ய, மற்றவர்களுக்கு உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதை மற்றவர்களுக்கு செய்யுங்க. ராஜ்யத்தின் கோட்பாடுகள். மற்றவர்களை உயர்த்தி பேச வேண்டுமா, நீங்கள் மற்றவர்களை உயர்த்தி நல்ல நிலையில் மனதில் வைத்து பேசுங்க. குறைபாடுகளில் பயணப்படுகிற பொழுது எல்லா மனுஷனுக்கும் ஒரு குறை இருக்கும். நான் அதை நியாயப்படுத்தி சொல்லலை. அந்த குறைகள் அதிகமாக பேசப்படும். நம்முடைய சூழ்நிலை எப்படி மாறாது இருக்கிறது என்பதுக்காக சொல்லுகிறேன். கர்த்தர் தருகிறார், விதையை தருகிறார். ஆனால் அந்த இடத்துல தேவன் சில திட்டங்களையும் சட்டங்களையும் வைத்திருக்கிறார். அந்த விதையெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், எப்படி விதைக்க வேண்டும் என்று கேட்டால், இது எல்லாம் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பக்குவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, வேதம் என்ன சொல்லுகிறது, விதைக்கு மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய், கொஞ்சம் அறுப்பாய், வெட்டுக்கிளி அதை பட்சித்து போடும். விதையை கையில் இருக்கிறது. 28வது அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது. ஏன் இந்த காரியங்கள்? விதை என்று கொடுத்தால் கர்த்தர் விதையை கொடுக்கிறது கர்த்தர் தான். ஆனால் அந்த விதையை துஷ்பிரயோகம் பண்ணுகிறது. கர்த்தர் சிலருக்கு பணத்தை கொடுப்பார், சிலருக்கு நல்ல ஜனத்தை கொடுப்பார், நல்ல தலைமைத்துவத்தை கொடுப்பார். கர்த்தர் கொடுக்காததே இல்லை. நல்ல கணவனை கொடுப்பார், நல்ல மனைவியை கொடுப்பார், நல்ல பிள்ளைகளை கொடுப்பார். ஆனால் அதையெல்லாம் தக்க வைத்து கொள்வதற்கு அநேக ஜனங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்றுமில்லாமல் இருக்கிற ஜனங்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்குள்ளே தங்கள் இருதயத்தை திறக்கிற பொழுது, ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்றால் என்ன? கர்த்தர் சொன்ன வார்த்தை தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் சிந்தையை கிறிஸ்துவின் சிந்தையாக மாற செய்யுது ராஜ்யத்தின் சுவிசேஷம். முதலில் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிதல் தேவை. என்ன கீழ்ப்படிதல் தேவை? நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், உபவாசிக்கிறோம், காணிக்கை செலுத்துகிறோம், தசமம் செலுத்துகிறோம், இதுக்கு மேலே என்ன கீழ்ப்படிதல் என்று சொன்னால் ராஜ்யத்துக்குள்ளே ஒன்றும் வரவில்லை. ராஜ்யம் வாழ்க்கையில் இறங்கவில்லை. ராஜ்யம் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்றால்
கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும். உபாகமம் 28:9 சொல்லுகிறது, ஏன் இந்த மிகுதியான விதையை கொண்டு போய் கொஞ்சம் அறுக்கிறாய் என்று கேட்டால், உன் திராட்சை தோட்டத்தில் பற்பல விதமான விதையை விதைக்காயாக. இப்படி செய்தால் நீ விதைத்தவர்களின் பயிரையும் திராட்சை தோட்டத்தின் பலனையும் தீட்டுப்படுத்தும். அதனால தான் சொன்னேன், உங்களிடத்தில் என்ன சொன்னது, கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை அநேகர் இழந்து போயிடுவாங்க, கொடுக்கப்பட்ட ஜனங்களை அநேகர் இழந்து போயிடுவாங்க. ஏன்? அவங்களுக்கு தெரியாது. இந்த இடத்துல மனுஷர்கள் அப்படிப்பட்ட பல விதமான விதைகள் கருத்தில் இருக்கும். எல்லா பேசிவ் இன்கம் வரணும், நமக்கு ஒரு நிறைய வருமானங்கள் வரணும். துறை தெரியாது, நல்லா புரிந்து கொள்ளுங்க. துறையினுடைய ஆழம் தெரியாது, எந்த துறையில் விதைக்கிறோம் என்று தெரியாது. அந்த வெளியிலிருந்து பார்க்குற பொழுது எல்லா துறைகளிலும் பணம் கொழிக்கிறது போல் இருக்கும். சில பேர் அது உண்மையிலே பணம் லாபத்தை மட்டும் சொல்லுவாங்க, வழிகளை சொல்லித்தர மாட்டாங்க என்பதில்லை. அந்த வழிகளை நம்ம கற்றுக்கொள்வதற்கு நம்ம தீவிரம் காட்டுகிறதில்ல. எந்த இடத்துல நீங்கள் விதைத்தாலும், அந்த ஆலயமாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் உலக பிரகாரம் வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விதை என்னவென்றால், அந்த விதை ஒரு ரகசியம் இருக்கிறது, விதைக்குரிய ரகசியம் இருக்கிறது. முதலில் தேவர் ராஜ்யத்துக்குரிய ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திராட்சை தோட்டத்தில் பல விதமான விதை விதைக்காயாக. திராட்சை தோட்டம் என்றால் என்ன? நானே திராட்சை செடியாக இருக்கிறேன், நீங்கள் எல்லாம் கொடிகளாக இருக்கிறீங்க, ஆண்டவர் சொல்லுகிறார். திராட்சை தோட்டம் என்றால் தேவனுடைய சமூகம். இந்த திராட்சை தோட்டம் பல உவமைகளை ராஜ்யத்திற்காக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல பலவிதமான விதைகளை விதைக்காயாக என்று சொன்னால், திராட்சை தோட்டத்தினுடைய பலனை நீ தீட்டுப்படுத்துவாய். தேவ சமூகத்தில் கூட சொல்லுகிறேன், உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு, டூ மெனி குக்ஸ் வில் ஸ்பாயில் த டிஷ். பவுல் சொல்லுகிறார், அநேக தேவனுடைய வார்த்தை அறிவிக்கிறாங்க, ஆனால் சரியான விதத்தில் அறிவிக்கிறதில்ல, பொறாமையினால் அறிவிக்கிறாங்க. எப்படியோ கிறிஸ்து அறிவித்தா போதும். ஆனால் சபையை திட்டம் பண்ணுகிறார், கட்டு திட்டம் பண்ணுகிறார். என்ன, இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு. இது குறை சொல்லுகிறதல்ல, முறுமுறுக்கிறதல்ல, கோல் சொல்லுகிறதல்ல, சபையை சிறப்படுத்துகிறது. ஆத்மா வாழுகிறத போல எல்லாவற்றிலும் வாழுகிற ஜனங்களாக ராஜ்யத்தின் புத்திரர்கள் காணப்பட வேண்டும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இயேசு என்ற நாமம் அல்லது இயேசுனுடைய வார்த்தை தேவனை தேடுதாங்க நினைத்து தனி மனிதனுடைய அபிஷேகத்தை சார்ந்து போவாங்க, பெருந்திரள் கூட காணப்படும். ஆனால் திரும்பி வருகையில் நீதிமானாக்கப்பட்டவனா வருகிறானான்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். சபை என்ன செய்கிறது என்று கேட்டால், சபை வசனத்தை ஊர்ஜிதப்படுத்துகிறது, வசனத்தை அஸ்திவாரமாக கொடுக்கிறது. அந்த வசனம் என்ன செய்கிறது என்றால் உங்களை புடமிடுகிறது. முதல்ல அந்த வசனம் உடைக்கிறது. நான் மனதில் பலதரப்பட்ட தீர்மானங்களை வைத்திருக்கிற மனுஷனாக, சர்வசாதாரண மனுஷன். ஆதியாகமம் புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் யார்? ஈசாக்கு. 24வது அதிகாரத்தில் இந்த மனுஷன் சர்வங்க தகன பலியாக படுக்கிறான். பழைய ஆவிக்குரிய அனுபவங்கள் அல்லது நான் 16 வயதில் இயேசுவை திருவிழா பார்த்தேன்னு சொல்கிறது போல, இந்த ஈசாக்கு என்ற மனுஷன் தேவ சத்தத்தை 16 வயசில் கேட்டான். நான் ஒப்பிட்டு பிரசங்கம் பண்ண எடுக்கணும்னா சாட்சி சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. அன்று 22வது அதிகாரத்தில் பார்த்தால் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பாத்திரம். அப்போ அதனுடைய பலன் அதுதான் சொல்கிறேன். கீழ்ப்படிதலுக்குரிய பலன் கர்த்தருடைய வார்த்தைக்கு தேவ தரிசனத்தை கொண்டு வரும், தேவ சத்தத்தை கேட்க செய்யும், தேவனுடைய சமூகத்துக்குள்ளே கொண்டு வரும். இதுக்கு ஒரு மனுஷனுடைய தயவு உங்களுக்கு தேவையில்லை. நான் தலைகனமாக பிரசங்கத்தை பண்ணுறது போல் எடுத்துக்கொள்ள வேண்டாம், இருக்கிற நிஜத்தை சொல்லுகிறேன். கீழ்ப்படிதல் மட்டும்தான் அவங்க ஜபமாக இருக்கணும். ஐயா நான் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அப்போது ஆலயவாசிகளாக இருக்கிற பொழுது என்ன, என் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றும். நம்ம எதையாவது விரும்புறது, அதுக்கு மேலே அதில் பயணம் பண்ணுறது, அதுக்கு உபவாசிக்கிறது, அதை ஆளை வச்சு ஜெபம் பண்ணுறது, பணம் கொடுத்து ஜெபம் பண்ணுறது, இல்லை நடைமுறை சொல்கிறேன். ஆனால் இப்பொழுது என்ன சொல்லுகிறது? 2 வார்த்தை தான். ஆண்டவரே இதோ அடியேன் என்று பழைய ஏற்பாட்டு பரிசுத்தம் சொன்னதுக்கான காரணம் என்ன? அவங்க இருதயம் திறந்த புஸ்தகமாக இருக்குது. கீழ்ப்படிக போகிறேன், நான் கீழ்ப்படிவேன். எனக்கு என்ன வேறு திட்டம் இல்லையா, எனக்கு எந்த வேறு ஜோலி இல்லை, எனக்கு எந்த ஆசையும் கிடையாது, எந்த விதமான லாபத்துக்குரிய ஒரு திட்டங்களும் கிடையாது. அதான் யாக்கோபு சொல்லப்படுகிறது, நான் பட்டணத்துக்கு போவேன், அங்கே வியாபாரம் பண்ணுவேன், நான் இப்படி செய்வேன் அப்படி செய்யலாம் சொல்லாத, நாளை பிறப்பதை நீ அறியாயே, இது தேவனுக்கு சித்தமானால் என்று சொல்லு. கர்த்தருடைய சித்தத்தை புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது. இது என்ன சொல்லப்படுகிறது என்று கேட்டால், இந்த மனுஷனுடைய இருதயத்தில் கீழ்ப்படிதல் 16 வயசுலேயே ஊற்றப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம் என்று தெரியாமலே பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறோம். உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட அதிகாரம் யார்? இம்மிடியேட் அத்தாரிட்டி. ஒரு காலத்தில் பெற்றோர் இருப்பாங்க,
அப்புறம் வந்து குடும்பத்தில் துணை இருக்கும். பெண்களாக இருந்தால் புருஷனாக இருந்தாலும் கர்த்தர் தான். மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், புருஷன் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேதம் சொல்லுகிறேன், ராஜ்யத்தினுடைய சத்துவம். இப்போ மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்தாக வேண்டும், அதிகாரம் செலுத்தக்கூடாது, வசனம் சொல்லுகிறது. இதுக்கு சுயநீதிகள் எல்லாம் உள்ளே வந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதே சமயத்தில் கர்த்தருக்குள்ளே ஆண் அல்ல பெண் அல்ல, புது சிசு தான் காரியம். சரி, கான்வனே சொல்கிறான்னா கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு அது தூரமாக இருக்கா? சபை உபதேசம் சொல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு தூரமாக இருக்கா? நம்ம எடுத்து சொல்லலாம். அதிகாரத்தை வேதம் சொல்லுகிறது. அதான் புது சிசு தான் காரியம்னு சொல்லு. இப்படியாக கீழ்ப்படுகிற ஜனங்களுக்கு 16 வயதில் இந்த மனுஷன் கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படிதல் தான் விதையை சுதந்திரிப்பதுக்கு முதல் ரகசியம். விதை கர்த்தர் எப்படி கொடுக்கிறார்? முதல்ல யூ ஷுட் லேர்ன் ஹவ் டு ரிசீவ் பிளெஸிங் ஃப்ரம் காட். பணம் இல்லை, மறுபடியும் சொல்கிறேன், பணம் நேராக வராது. உங்களுக்கு ஜெபித்தா கூட பணம் நேராக வராது. உங்களுக்கு கர்த்தர் விதையை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? விதையை கொடுக்கிறார். அந்த விதையை எப்படி பெற்றுக்கொள்வது என்பது தான் இந்த காலை வேலையினுடைய ரகசியம். 6வது ரகசியமே இந்த விதையை எப்படி பெற்றுக்கொள்ளுகிறது. கீழ்ப்படுகிற மனுஷனை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவனை பார்த்தா தனியாக கர்த்தருடைய பார்வை இருக்கும். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், கருப்பாக இருக்கட்டும், சிவப்பாக இருக்கட்டும், குள்ளமாக இருக்கட்டும், வெள்ளையாக இருக்கட்டும், என்ன தோற்றம் அதெல்லாம் முக்கியம் இல்லை. தம்முடைய சிருஷ்டி ஒன்று கீழ்ப்படுகிறது. மனிதன் தான் சிருஷ்டித்த மனிதன் கீழ்ப்படுகிறான். ஒன்லி த கேரக்டர் நேச்சராக மாறுது. ஒரு குணாதிசயம் அப்படியே சுபாவம் மாறுது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிய நீங்கள் கூகுளில் ஒபீடியன்ஸ்னு போட்டால் எல்லாம் வரும். நான் அதை சொல்ல, விதையை வாங்குவதற்கு ஒரு ரகசியம். 16 வயதில் இந்த மனுஷன் கர்த்தரை அறியவில்லை, யாரையும் அறியவில்லை. தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு தரிசனம் வருகிற வரைக்கும், தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் உங்களுக்கு தோன்றுகிற வரைக்கும், தரிசனமாகிற வரைக்கும், சாமுவேலாக இருக்கட்டும், எல்லா பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அதிகாரத்தின் கீழே கர்த்தர் உங்களை நடத்துவார். தலைமைத்துவத்தின் கீழே கர்த்தர் நடத்துவார். அப்படியாக நடத்தப்பட்ட தலைமைத்துவம் தான் ஆபிரகாம், ஈசாக்கு. சபை போதகனுக்கு கீழ்ப்படுகிறது, போதகன் பரிசுத்தாவுக்கு கீழ்ப்படுகிறான். இப்படி பார்த்தா இதில் கீழ்ப்படியாமல் சேட்டைக்கு பண்ணுகிற ஜனங்க, சேட்டைக்கு அடைக்கலம் தவறுகிற ஜனங்க, அந்த சேட்டை வேற, கர்த்தருடைய சேட்டை வேற. நம்ம பண்ணுற சேட்டை சொல்லுவாங்க இல்லையா, விசமத்தனம், அது கீழ்ப்படியாமல். நான் சொல்றது கர்த்தருடைய சேட்டைக்குள்ளே இது கொண்டு வரும். அண்டர் த விங்ஸ் ஆஃப் த லார்ட். இப்போ அந்த கீழ்ப்படிதல் அதிக ஜெபத்தை செய்ய வைக்காது. சுபாவம் கீழ்ப்படிதல் அதிகமாக இருக்கும். அதிகமாக ஜெபித்து கீழ்ப்படியாமல் போகிற ஜனங்கள் உண்டு. கர்த்தர் கீழ்ப்படிய அந்த மனுஷனை கர்த்தர் பார்க்கிறார். எதையுமே இந்த மனுஷன் எதிர்த்து நிற்கவில்லை. சுய எதிர்காலத்துக்கு என்று ஒரு திட்டத்தை தீட்டவில்லை. எப்பொழுதுமே ராஜ்யத்தின் புத்திரர்கள் உங்கள் எதிர்காலத்துக்கு நீங்கள் ஒரு படம் வரைவீர்கள் என்றால் நீங்கள் உடனே ஆலயவாசிகளை மாறிடுவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முழம் அந்த மளிகை கடையில் இந்த பிரிண்ட் அவுட் கொடுக்குறாங்க இல்லையா, பில்லு, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு வந்துடும். இந்த கல்யாணம், குழந்தை, இதெல்லாம் கர்த்தர் முன்னமே அறிந்திருக்கிறார். நம்முடைய சரீர தேவைகள் அதிகமாக இருக்கும், வேணான்னு சொல்ல. ஆனால் முதலே ராஜ்யத்தை தேடுகிற ஜனங்களாக மாறுகிறது எப்போது என்றால், எனக்கென்று எதிர்கால திட்டம் இல்லை, திருமணம் நடக்காதுன்னு இல்லை, படிப்பு வராதுன்னு இல்லை, வேலை கிடைக்காதுன்னு இல்லை, சம்பாத்தியம் பண்ணாத ஒரு பாதைக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம் என்பதல்ல. என்ன, இந்த பற்றாக்குறையினுடைய காரியங்களெல்லாம் இல்லை. வளமான இருதயத்தில் வளமான விதை என்னவென்று கேட்டால், ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன், எனக்கு என்ற திட்டமும் இல்லை, உங்களுடைய திட்டத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். அக்ரிமெண்ட் வித் த லார்ட். அப்படியே தான் இந்த மனுஷன் போய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறான், போய் படுக்கிறான். 22வது அதிகாரம் அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆதியாகம புஸ்தகத்தில் பட்டயத்தை ஓங்குற பொழுது ஆபிரகாமே பிள்ளையின் மீது கத்தியை போடாதேன்னு ஒரு சத்தம் வருகிறது. அந்த சத்தம் ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, மகனாகிய ஈசாக்கு கீழ்ப்படிதலுக்கு வருகிற பலன். 2 பேரும் கீழ்ப்படுகிறாங்க. ஆபிரகாம் ஒரு விதத்தில் முதுமையில் கீழ்ப்படுகிறார், உணர்ச்சி வசப்படாமல் கீழ்ப்படுகிறார். நான் யோசித்து பார்த்தேன், இப்படி இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்? பிள்ளைகளை நெருக்கிற பொழுது, வசனத்தினால நம்ம பிள்ளைகளை நெருக்கிற ஒரு சூழ்நிலை எல்லா பெற்றோருக்கும் கற்றுக் கொடுக்குறார். எப்போ கொடுக்குறாருனாக்கா, உங்கள் பிள்ளை 3 வயசு இருக்கிற பொழுது கொடுக்கவே மாட்டார். 3 வயசில் படிக்கும், எல்லாமே சொல்லும். என் பிள்ளைலாம் 3.5 வயசில் நல்லா பேசும். நான் சொல்லி கொடுத்தேன். எல்லா விசுவாசிகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷம்னா எல்லாம் சிரிச்சாங்க என்னை பார்த்து. என் பிள்ளை எல்லா விசுவாசி வந்தோடனே தண்ணி எடுத்துணுவான்னு சொன்னால் குடியுங்கள் ஆண்டவனே அப்படின்னும், சாப்பாடு கேட்டால் புஷியுங்கள் ஆண்டவனேன்னும். எல்கேஜி போயிட்டு வந்தோடனே ஆண்டு இருந்துச்சு, ஆண்டவன் அப்படியே ஷார்ட் ஆகிடுச்சு. அப்போ ஏதாவது விசுவாசிகள்லாம் ரொம்ப க்ளோஸாக எங்களோட இருப்பாங்க, அதனால நான் சொல்கிறேன். அப்புறம் 4 நாளில் பார்த்தா
என்னன்னா நீ வாடி போடின்னு கூப்பிட்ற அப்படின்ச்சு. எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னுச்சு யூகேஜியில். இப்படியாவது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த வயசுலலாம் விட்டுருவார் கர்த்தர். எப்போ பட்டயத்தை தூக்கணும்னா ஒவ்வொரு விசுவாசியும் எல்லாரும் ஆபிரகாம் ஆசீர்வாதத்துக்கு ஜெயிப்பாங்க. ஆண்டவரே ஆபிரகாமுக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒன்றும் கிடையாது. முதல்ல வழிமுறை தெரிந்து கொள்ளணும். ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன? ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் என்ன கேட்கிறார்? உணர்ச்சி வசப்படக்கூடாத ஒரு சம்பவம் வாழ்க்கையில் செய்யணும். அழுது ஜெபிக்கிறது இதெல்லாம் வந்து கர்த்தர் ரொம்ப விரும்ப மாட்டார். நமக்கு அழ வரலாம் ஒரு காலகட்டத்தில், அந்த அழையும் வந்து யூ நீட் டு ஓவர் கம் த எமோஷனல் ஃபீலிங்ஸ். ஆரம்பம் அப்படி தான் இருக்கும். கண்ணீரை காண்கிற தேவன் ஒரு ஸ்டேஜில், அதுக்கப்புறம் கண்ணீர்லாம் வத்திடும். இறக்கம் இல்லைன்னு இல்லை, இருமாப்பாயிடுச்சின்னு இல்லை, திமிராயிடுச்சின்னு இல்லை, இருதயம் கல்லாயிடுச்சின்னு இல்லை. நல்லா புரிஞ்சு கொண்டார் ஆபிரகாம். இது கர்த்தர் விரும்புகிற காரியம். உணர்ச்சிப்படல, அழலை, கண்ணீர் வடிக்கலை, கம்பளையை செலுத்தலை, ஒன்றுமே பண்ணல. ஈசாக்கு அழைத்து கொண்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். இது ஒரு கீழ்ப்படிதல். ஈசாக்கு அவருடைய பேச்சுக்கு கீழ்ப்படிதல். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பிள்ளைகளை வளர்க்கிறதுல தடுமாறுகிற பெற்றோர்களுக்கு ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம், நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிதான் உங்கள் பிள்ளை உங்களுக்கு கீழ்ப்படியும். எல்லாத்துக்கும் எதில் கீழ்ப்படியிலையோ அதில் ப்ளீஸ் பே அட்டென்ஷன். In which area you are disobedient to the Lord, please pay attention. Your fasting should connect to that disobedience. எதில் நான் கீழ்ப்படியிலையோ அதில் நான் உபவாசம் இருக்கணும். பல காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிச்சிருக்கலாம், வரவேற்கிறேன். சில காரியங்கள் நமக்கென்று பிடித்து வைத்திருப்போம், நம்ம சுயநீதி இருக்கும். இன்று காலை வேளையில் அதை 2 மடங்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ஒப்பு கொடுத்து நிர்மூலப்படுத்துகிற வந்து உங்கள் உபவாசம் அதுக்கு நேராக இருக்கணும். ஐயா எனக்கு கீழ்ப்படிய முடியல, என்னால் இந்த காரியம் ஏற்றுக்கொள்ள முடியல, சுயநீதி வந்து தடுக்குது, நான் 100% கீழ்ப்படிய வேண்டும் அப்படி சொல்லுகிற பட்சத்தில் கர்த்தர் உங்களை சோதிக்கிற வண்ணமாக இந்த சோதனை காலம் வருகிறது. 100 வயது வரை பிள்ளை இல்லாமல் பெற்ற பிள்ளை, ஐயா நான் என்ன செய்வேன், எல்லாமே ரீவைண்ட் பண்ணி காட்டுவேன். ஆண்டவரே உங்களுக்கு தெரியாதில்லை, 100 வயது வரைக்கும் பிள்ளை இல்லாமல் லோல் பட்டோம், இதுக்காக ஆகார் உள்ளே வந்துச்சு, இஸ்மவேல் உள்ளே வந்தான், எவ்வளோ அசிங்கப்பட்டோம், அவமானப்பட்டோம், வேலைக்காரங்களாம் பிள்ளை, எல்லா ஸ்டோரியும் கர்த்தருக்கு தெரியும். நீ ரீவைண்ட் பண்ணாத. அதுதான் அந்த சரிதை நமக்கு சொல்லுது. நான் பேசக்கூடாது. கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். உனக்கு சொன்னதை மட்டும் நீ செய்யணும். ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது இதுக்கு அந்த காஸ்டியூமே நல்லாயிருக்கும். எதுக்கு? ஆலயவாசிகள் போல யூனிஃபார்மில் வந்துட்டு போகிறதே ஒரு ஆவிக்குரிய சுய திருப்தி இருக்கும். நான் இன்று உடுத்தி வந்தது எல்லாம் வெண்வஸ்திரம். வெண்வஸ்திரத்துக்கு நம்ம எதிராளி இல்லை, போட்டால் போட்டுக்கோங்க, வேணான்னு சொல்ல. ஆனால் அதில் என்ன செய்யக்கூடாது, ஒரு திருப்தி வந்துடக்கூடாது. என் வஸ்திரம் வெண்மையாக இருக்கிறபடினால ரட்சிப்பின் வஸ்திரம் வெண்மையாக இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளணும். கீழ்ப்படிதல் இருக்கிற பொழுது, உணர்ச்சி சம்பந்தமாக ஒரு கீழ்ப்படிதல் இருக்கிற பொழுது கர்த்தர் மகிமைப்படுகிறது வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கவே இருக்காது. ஏன்னா முழு இருதயமும் கீழ்ப்படிதலுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. இப்போ முழுவதும் வந்து நாளைக்கு கட்டப்பட வேண்டிய கட்டணங்களுக்கு, தீர்வுகளுக்கு, பண சிக்கல்களுக்கு போயிருக்கிறது. ஏன்னா இப்போ தான் வருது ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்குள்ள வாழ்க்கை, இப்போ தான் வருது. பழைய காரியத்தை கர்த்தர் மன்னிக்கிறார். ஆனால் புது ஜீவியம் என்று வருகிற பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கடைபிடித்து கொள்ளுங்கள். இதை சத்தியத்தை நீங்கள் தேட உங்களுக்கு பழைய காலத்தில், அதாவது முற்காலத்தில் செய்த தவறுகள், மிஸ்மேனேஜ்மெண்ட் இன் ஃபைனான்ஸ், ஆல் திங்ஸ் வில் பி erased and deleted and cancelled in the name of the Lord. எல்லா பழைய கடன்கள், எல்லா தீர்வுகள் எல்லாம் உடைத்து கர்த்தர் தீர்த்து வைப்பார் இயேசு நாமத்தில். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால் 2 பேருமே கீழ்ப்படுகிறாங்க. உங்கள் பிள்ளைகள் எப்பொழுதுமே நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எப்படி அப்படி தான் உங்கள் பிள்ளைகள், நான் எப்படி அப்படி தான் என் பிள்ளை. ஆனால் தனித்து என் மனசு என்ன சொல்ல, என் பிள்ளை ஒரு துன்மார்க்கன், என் பிள்ளை ஒரு பரிகாசம் பண்ணுகிற ஒரு பிள்ளையை குறித்து எல்லாமே அவதூறான காரியம் என் மனசுக்கே தெரியும். இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது, இது இப்படி தான் இருக்குது, தருதலையாக இருக்குது, ஃபீஸை கட்டுறோம், வட்டிக்கு வாங்கி கட்டுறோம், நகையை வச்சு கட்டுறோம், எப்படியோ என்னுடைய பெருமைகள் எல்லாம், கைங்கரியங்கள்லாம் என் மனசு அடிச்சு சொல்லிக்கொண்டே இருக்கும். பிள்ளை அப்படியே தூரமாக போய் கொண்டே இருக்கும். ஆலயவாசிகளுடைய தவறு இது. நீங்கள் என்ன செய்வேன்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் நல்ல விசுவாசமாக அறிக்கையிடணும். என்ன விசுவாசமாக அறிக்கையிடணும்னா, அந்த வேலைக்காரத்தில் ஆபிரகாம் சொல்கிறார், நானும் பிள்ளையானும் திரும்பி வருவோம். எப்படியா இது? கொண்டு போகிறது ஒரு பெரிய சடலம் தான், பெரிய படலம் அது. அதாவது ஒரு சாதாரணமான மாம்சத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு, நம்ம போல ஜனங்களுக்கு இது பெரிய கஷ்டம். உண்மையிலே ஆவிக்குரிய மனுஷன் ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டுமல்ல, வாழ்க்கை முழுவதும் ஆவிக்குரிய மனுஷன். இது என்ன பொம்மையா, வீடா, வாசலா? ஒரு வாலிபனை கர்த்தர் சொல்லுகிறார், சொத்தெல்லாம் விற்று ஏழைகளை கொடுன்னு போனவன் தான் வரவே இல்லை. அவன் இருதயம் அதில் இருக்குது. இப்போ இது இருக்குது, பெற்றதே ஒரு பிள்ளை. இந்த பிள்ளை பிறப்பதுக்கு முன்பு எவ்வளோ அசிங்கப்பட்டதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதில்ல ஆபிரகாம். இப்போ இந்த பிள்ளையை கொண்டு போகிறார். இந்த பிள்ளையை கொண்டு போகிற பொழுதே கீழ்ப்படுத்தல் நல்ல நிரூபிக்கப்படுகிறது. பரலோகம் நம்புகிறது.
மனுஷன் அல்ல, பரலோகம் நம்புகிறது. பட்டயத்தை ஓங்குற பொழுது இது எதற்கு வெளிப்பாடுனா, பட்டயம் ஆவியின் பட்டயம் வசனம். ஐயா வசனம் இப்படி சொல்லுகிறது. அதனால தான் சொன்னேன், 3 வயசுலலாம் கர்த்தர் விட்டுருவார், 13 வயசு மேலே கர்த்தர் பிடிப்பார். என்னென்னா வாலிப வயசு இல்லையா? இப்போ ஆவியின் பட்டயம் உங்களுக்கு நல்லா தெரியும். வசனம் என்ன சொல்லுது? அவிசுவாசியோடு விசுவாசி பிணைக்கப்படாதிருப்பாயாக, இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படுகிறவன் வெகு பாடுபடுவான். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு ஃபிக்ஸட் டெபாசிட், லேண்டு வாங்குறது, வீடு கட்டுறது, படிப்பு கொடுக்கறது எல்லாம் இந்த ஒரு காரியம் அச்சின் போய்டும். இந்த ஒரே ஒரு தீர்மானம், ஒரே ஒரு தவறான நபர் வீட்டுக்குள்ளே வருகிற பொழுது, வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது எல்லாமே அடி வாங்கிடும். இந்த இடத்துல ஆபிரகாம் என்ற ஒரு விசுவாசி கொப்பனையாக இருக்கிறான். எத்தனை விசுவாசிகள் பட்டயத்தை தூக்குகிறவளாக இருப்பாங்க? ஐயா பையன் வளர்ந்த பையன், ஐயா வளர்ந்த மனுஷன், வாலிபன் ஆகிட்டான். சின்ன வயசுலேருந்து எப்படியெல்லாம் தூக்கி எடுத்து வளர்த்துருப்போம். பசங்க அந்த சின்ன வயசில் ஏதாவது பண்ணி கொண்டா என்ன செய்யறது, ஏதாவது மாய்த்து கொண்டா என்ன செய்ய, எவ்வளோ கேள்விப்படுறோம், பயப்படுவாங்க. தற்கொலை பண்ணி கொண்டா என்ன செய்யறது, அப்படியெல்லாம் ஆயிருக்கு இல்லையா? இப்போ நான் பட்டயத்தை உயர்த்த முடியுமா? பட்டயத்தை என் கழுத்துக்கு வைக்கிறதா, பிள்ளை கழுத்துக்கு வைக்கிறதா? பட்டயம்னா கொலை பண்ணுறது இல்லை, வசனத்தை உயர்த்துக்கிறது வாய் அல்ல, செய்கை. ராஜ்யத்தின் சுவிசேஷம். எப்படியோ அந்த மனுஷன் உயர்த்திட்டார் பட்டயத்தை. நான் கர்த்தருக்காக இந்த பட்டயத்தை உயர்த்துறேன். பிள்ளை கர்த்தர் கொடுத்தது, பிள்ளை கர்த்தர் கேட்குறாரு. இது ஒரு நெருக்கமான சூழ்நிலை. எல்லாருமே வருவாங்க, எல்லா விசுவாசியும் வரணும்னு இல்லை, எல்லா விசுவாசியும் இந்த பாதையில் வருவாங்க. சில பிள்ளைகள் படிப்பில் இருக்கும், படிப்பில் நல்ல மெடலிஸ்டாக இருப்பான், நல்ல வேலை கிடைக்கும். திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒன்று வசனத்துக்கு எதிரான ஒரு காரியம் செஞ்சுட்டு நிற்பான். டேடி இது வரைக்கும் நான் எதுவுமே கேட்டதில்லை. அது உண்மையாகவே இருக்கும். என் பிள்ளை இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்லை, முதல் காரியம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணு கேட்குறான். நான் இதில் தீர்மானம் எடுக்கிறதுக்கு இல்லை. வசனம் என்ன சொல்லுகிறது? உங்கள் வாழ்க்கை உதடுகள் என்ன சொல்லுகிறது? உங்கள் உள்ள என்ன சொல்லுகிறது? இங்கே தெரிஞ்சிடும் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ வருஷம் நீங்கள் ஆலயவாசிகள், எவ்வளோ வருஷம் சத்தியம் கேட்குறீங்கன்னா இதில் தெரிஞ்சிடும். பட்டயத்தை உயர்த்தினா புள்ளை போயிடும், பட்டயத்தில் உயர்த்தலைன்னா கர்த்தர் போயிடுவார். எப்படி இருக்கும்? வேர் இஸ் த மேட்டர் ஆஃப் ட்ரெஸ் ஹியர்? வசனத்து மாதிரியே நம்ம பார்க்கலாம். இதில் வஸ்திரமோ, நகையோ, நட்டோ, பூவோ, புஷ்பமோ, ஆடம்பரமோ, பென்ஸ் காரில் கூட போங்க ஐயா, தப்பு கிடையாது. பட்டயத்தை உயர்த்துருவீங்களா? வசனத்தை வீட்டில் உயர்த்துறீங்களா? வாழ்க்கையில் உயர்த்துறது எது? நெட்பமான பகுதி ஒரே மகன், தவமாதவன் பெற்ற பிள்ளை. அது இந்த பிள்ளை பிறக்கிறதுலது இவங்க வீட்டில் சந்தோஷம், அதுவே நிறைய அவமானம். பார்த்தியா, அந்த கிழவி பேரன் வயசில் இருக்கிற பிள்ளைன்னா அந்த மாதிரி கிண்டல் பண்ண தான் இஸ்மாயிலும் ஆகாரும் துரத்தடிக்கப்பட்டாங்க வீட்டிலேருந்து, பரிகாசம் பண்ணாங்க இல்லையா? அதனால் இந்த பிள்ளை அப்படி பேணி பாதுகாத்து ரொம்ப செல்லம் கொடுத்தாங்கன்னு நான் சொல்ல, அன்பாக வளர்த்துருக்காங்க. இப்போ ஆண்டவர் கேட்கிறார். இப்போ ஆண்டவர் உங்கள் பிள்ளை எப்படி கேட்கிறார்? ஏன் மைந்தன் ஆக்க போகிறேன்? வசனத்தின்படி நீ அவனை நிறுத்தணும், பட்டயத்தை உயர்த்தணும். இப்போ ஒரு கண்ணில் தண்ணி வரும், ஒரு கண்ணில் ரத்தம் வரும். அவன் இப்போ தான் அதுதான் கட்டுவேன்னுவான். எது அது ஏதோ அவன் தேர்ந்தெடுத்தது, அவன் பெண்ணோ ஆணோ சொல்கிறேன், நான் கட்டினா அதை தான் கட்டுவேன். நம்ம சொல்ல முடியுமா வெட்டினா உன்னை தான் வெட்டுவேன்னு? இப்படி இதுதான் உண்மையான ராஜ்யத்தில் நிற்கிறாங்க ரெண்டு பேரும், தகப்பனும் மகனும். எப்படியோ உயர்த்திட்டாரு. உண்மையிலே இந்த பாவலா இந்த நடிப்பெல்லாம் இல்லை. அப்புறம்ட்டு அப்படி காட்டுறது, அப்புறம் கர்த்தர் சொல்கிறாரான்னு கேட்குறது, அதெல்லாம் இல்லை. எட்டாச் போட போகிறோம். இப்படியே ஆபிரகாமே அவர் எதிர் கூட பார்க்கல, இப்படி சொல்லுவார் ஆண்டவர்னு. சரி, காக்கப்பட்டாச்சு. பிள்ளை நிலைமை யோசிச்சு பாருங்க. இந்த படுவாயை நம்பி நம்ம வந்தால் கட்சியில் இப்படி பண்ணிட்டானேன்ட்டு நினைக்காம பிள்ளை ஒரு வார்த்தை பேசுகிறேன். கீழ்ப்படிதல் யார்கிட்ட இருக்குது? ரெண்டு பேர்கிட்டையுமே இருக்குது. உங்ககிட்ட கொஞ்சம் கீழ்ப்படிதல்லாம் உங்கள் பிள்ளைகிட்ட ரத்த வழியிலே கண்டிப்பாக இருக்கும். என்கிட்ட மொரட்டாட்டம் இருந்தால் என் பிள்ளைகிட்ட 4 மடங்கு இருக்கும். அதான் உலக பழமொழி சொல்லுது, தாய் 8 அடினா குட்டி 16 அடின்றது. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ரொம்ப சுத்திகரித்து கொண்டு வச்சுக்கணும் வாழ்க்கையை. இப்போது இந்த மனுஷனை கொண்டு வருகிற பொழுது பலி செலுத்த வேண்டும். தூக்கின பட்டயத்துக்கு ஒரு ரத்தத்தை காட்டணும். கர்த்தர் கண்ணை திறக்கிறார். கீழ்ப்படிதவர்களுக்கு வருகிற நன்மை சொல்கிறேன். கண்ணை திறக்கிறார். அந்த புதரில் ஒரு கொழுத்த கடை மாட்டி இருக்குது, கொம்புகள். அதை எடுத்து பலி செலுத்துகிறாங்க. அப்போவே அந்த நாகவேலுக்கும் பெத்துவேலுக்கும் ஒரு பிள்ளை பிறக்குதுன்னு சொல்லுது. பெண் குழந்தை
ஆதியாகமம் புத்தகம் 22 வாசித்தேன். அதுதான் ரெபேக்கா. அந்த நாளிலே அவளுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இந்த பெண் தான் இந்த பூமியை நிரப்புறதுக்கும் வம்சம் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கும் ஒரு துணை. எப்போ இவன் கிறிஸ்துக்குள்ளே பிறக்கிறானோ ஈசாக்கு, அப்பொழுது ஒரு துணை நியமிக்கப்பட்டது. இந்த 16 வயசில் இந்த பிள்ளை கீழ்ப்படிதலுக்குள்ளே வருகிறது. கர்த்தரை தெரியாது. இம்மீடியட் அத்தாரிட்டி அப்பா. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பொழுது, பெற்றோர் கீழ்ப்படுகிறது தான் இப்போ ரொம்ப கசப்பாக இருக்கும். பசங்க அந்த ஏஜ் இன்க்ரீஸ் ஆக டீனேஜ்குள்ளே வர வர மிகப்பெரிய தொல்லை யாருன்னு கேட்டால் பசங்களுக்கு சொல்கிறேன், அப்பா தான். அப்பாவோ அம்மாவோ ரெண்டும் லேஸ்பட்டது இல்லைன்ட்டு அதுங்க. அதுவும் இந்த பசங்க 2 பேரும் 2 இயர்ஸ் கேப்பில் பெற்றுருக்காங்க வச்சுங்க. பேரண்ட்ஸு 2 இயர்ஸ் இருந்தால் இல்லை 1 இயரு இந்த மாதிரி இருந்தால் ரெண்டும் சகோதர மாதிரி இருக்கிறதோட நண்பர்கள் தோழிகள் மாதிரி இருக்கும். இது கூட்டு அதுக்கு தெரியும், அது கூட்டு இதுக்கு தெரியும். ரெண்டும் அழகாக அப்படி பிளான் பண்ணுவாங்க. அப்படி அது ஒரு மாதிரி இருக்கும், அது காலேஜ் மாதிரி இருக்கும் வீடு. அப்போ பெற்றோர் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மாதிரி இருப்பாங்க. அந்த பேரண்ட்ஸுக்கு இதுக்கு தொல்லை, இது பசங்களுக்கு இதுக்கு தொல்லை. கரெக்டாக போவோம். நீங்கள் வேணால் பார்த்து பாருங்கள். நியாயமாக நீங்கள் யோசித்து பாருங்கள், இது உண்மை. இது பேரண்ட்ஸ் பார்த்தா அடிச்சு நொறுக்கலாமான்னு இருக்கும். இதுக்காக நம்ம பெற்றோம், தடுப்பூசி போட்டோம், அது ஒரே ஆன்சர் பண்ணுவாங்க பசங்க, நீ பெத்த நீ செஞ்ச. உலகத்தில் யாருமே செய்யாதெல்லாம் நீங்கள் செய்யலை. எல்லாம் மனுஷனுக்கு நடிக்கிற சோதனை மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. எதுவுமே பசங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் இது ஒத்தே போகாது. இது முக்கியமாக ஆவிக்குரிய குடும்பங்களில் சர்ச்சுக்கு வரமாட்டாங்க பசங்க. அப்படியே வந்தாலும் வீட்டில் போய் கேள்வி கேட்பாங்க. ஃபைனான்ஷியல் ஏரியாவில் பேரண்ட்ஸ் மாட்டிக்குவாங்க, சண்டேயில். மண்டேயில் எஜுகேஷன் ஏரியாவில் பசங்க மாட்டிக்குவாங்க. ரெண்டுமே எரிபொரின்னு இருக்கும். ரெண்டுமே கோபம் உச்சகட்டத்துக்கு வரும். ரெண்டுமே எரிச்சலாக இருக்கும். இதில் குடும்ப ஜபமும் போகும். இதில் சண்டை சச்சரவும் இருக்கும். ஏன்னா சொன்னால் கேட்குறான்னு அந்த பையன் படித்தா தானே முன்னுக்கு வர முடியும், எல்லாம் எனக்கு தெரியும்னுவான். இவன் எழுதுகிற ஸ்டைலில் பார்த்தா நமக்கு தெரியாதா இவன் படித்து என்ன வாங்க போகிறான்னு. இந்த வாட்டியை முட்டை தாண்டா நீ. அதனால நிறைய பேர் டீம்டு யூனிவர்சிட்டியில் சேர்த்துருது. எதுக்கு ரிஸ்க்கு? ஃபீஸை கட்டினமோ அவன் பாஸ் ஆனானா ஆட்டோமேட்டிக் மாதிரி ஆயிடுச்சு, ப்ரீபெய்டு மாதிரி. எல்லாருக்கும் அந்த இது வருமா? சாதாரணமான ஜனங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு பையன் இந்த காலேஜ் சேர்ந்த விஷயம் தெரியாது சில பேருக்கு, அந்த விஷயம் தெரியாது. சரி, இந்த காலேஜில் படிக்கிறான், என்ன படிக்கிறான்? பிஇ இது என்ன படிக்குது? ஏதோ ஒரு படிப்பு, நல்ல உயரக படிப்பை கொடுக்குறாங்க கஷ்டப்பட்டு. பிரச்சனை ஆகிடுது. ஏன்னா நம்ம நேராக அவன் எதிர்காலத்தை பார்க்குறோம். கிறிஸ்துக்குள்ளே நம்ம பார்க்கணுன்னா பட்டியத்தை தூக்கணும். நீங்கள் தூக்கணும் பட்டியத்தை, இல்லைன்னா பிசாசு தூக்கின்னு போயிடும் பையன் இல்லை. அது ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த பையனை ஏன்டா பெத்தோன்ற அளவுக்கு ஆகிடும். பையன் இல்லை, பொண்ணும் சொல்கிறேன். பிறக்காமே நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த குழந்தைலாம் கலைஞ்சிருக்கும், மிஸ்கேரேஜாக இருக்கும். இது போகாமல் போச்சே, மனம் வெந்து நொந்து சொல்கிறது. இதெல்லாம் வந்து சபிக்கணும்னு இன்டென்ஷனாக சொல்கிறது இல்லை. அப்படியே ஏதாவது கிறிஸ்துக்குள்ளே வரத்துக்குன்னு அபாஷன் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா புருஷனாவது சொல்லுவோம், இல்லை மனைவியாக சொல்லுவோம். இதை போட்டிருக்கலாமே, நீ என்ன இலை போடுற மாதிரி சொல்கிறீங்க. அது வளர்ந்து நிற்குது, தென்னை மரம் மாட்டோம், பனை மரம் மாட்டோம். சரி, இந்த இடத்துல போதகனும் அசைக்கப்படுவான், தீர்க்கதரிசியும் அசைக்கப்படுவான், அப்போஸ்தலனும் இது 5 விதமான ஊழியக்காரங்கள்லாம் கூட டேமேஜ் ஆகிடுவாங்க இந்த இடத்துல. ஏன்னா பட்டியத்தை தூக்கிறது இல்லை. இந்த பட்டியத்தை தூக்குனா தான் உங்களுடைய குடும்பம் கர்த்தருடைய சித்தத்தின்படி வரும். வசனத்தை உயர்த்தினா தான். எல்லா பிள்ளைக்கும் ஒரு லவ் இருக்கும், எல்லா பொண்ணுக்கும் ஒரு லவ் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம், வேறு எதனா பிரச்சனை இருக்கும். ஒன்று லவ் இருக்கும், இல்லைன்னா வேறு எதனா ஹேபிட்ஸில் மாட்டிக்குவாங்க. ஏதாவது ஒரு சிலுமிசம் பண்ணி தொல்லை கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க. இந்த சிக்கல்கள் முடிகளெல்லாம் தீர்த்து வைக்கிறது தான் பெற்றோருடைய கடமை. இதில் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னாக்கா அவ்வளோதான், வாழ்க்கை எல்லாமே கசந்துரும். கொஞ்ச நாள் போவோம் வண்டி, அப்புறம் குளிர்ந்துடும். அப்புறம் அதாவது நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஹாஃபில் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறார் கர்த்தர். 16 வயசு பசங்களுக்கு உங்களுக்கும் கொஞ்சம் உடம்புல தெம்பெல்லாம் இருக்கும். ஓடுற அளவுக்கு உடம்பு இருக்கும். நீங்கள் சொன்னால் உடம்பு கேட்கும். அப்போ நீங்கள் லகுவாக விட்டுட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் சொன்னால் கேட்காத ஒரு ஸ்டேஜ் வரும். உடம்பு ஆசை எல்லாம் படும். டாக்டர் சொல்லலாம் எல்லாம் சாப்பிட்டா பரலோகம் போயிடுவேன். பாட்டு வேறு பாட்டு பாடும் வீட்டு வாசலில். பரலோகமே சொந்தமேன்னு சாமினா போடுற அந்த சிச்சுவேஷன் வந்துடும். இதெல்லாம் சாப்பிடாதுன்னு. அப்போ என்ன ஆகும்னா அந்த ஸ்டேஜில் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. 16 வயசு பசங்களுக்கு இருக்கிறப்பவே நம்ம என்ன செய்யணும்? வசனத்தை உயர்த்துங்க, வேறு ஒன்றும் சொல்ல. கேட்குமா ஐயா? கேட்குதோ கேட்கலையோ, ஏற்ற காலத்தில் நீங்கள் விதைக்கிற ஆகாரம் தண்ணீர் மீது போடுகிறது, அது ஒரு நாளில் பலன் கொடுக்கும்.
அதுக்கு உங்களுக்கு வந்து கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிற சிந்தை இருக்கணும். சரி, இதெல்லாம் முடிஞ்சு இந்த குடும்பம் ஜெயிச்சு வந்தோடனே அடுத்தது 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை. ஈசாக்குக்கு சொல்கிறேன், அந்த காலம் அப்படி. இதில் சோதனைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா யோசித்து பார்த்தேன், இந்த மாதிரி யாராவது பெண் பார்த்தா எப்படி இருக்கும்? பெண்ணை பார்க்க மாட்டான், காட்ட மாட்டான். இதான் பெண்ணெல்லாம் தெரியாது, உனக்கு கல்யாணம் பண்ண போகிறேன். அது கருப்போ செவப்போ, அது எவ்வளோ இவங்க பார்த்துருப்பாங்க, எவ்வளோ பரிகாசம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கே வந்து வாட்சி என்ன பண்ணுறது? அதுவும் ஆபிரகாமும் போல. இப்போ ஈசாக்கு நிலைமையில் இருந்தாடா எப்படியாவது போய் பின்பக்கமாவது எகிரி குச்சி, அங்கிள் எரியா சார் இப்படி வாங்க, அங்கேருந்து எனக்கு வீடியோ காலில் வாங்க, நான் பொண்ணை பார்க்கணுன்னு சொல்லுவேன். இதெல்லாம் நடக்கலை. ஈசாக்கு அப்படியே தகனிக்கிற அந்த பலிபீடத்தை வச்சது தான். மனநிலையில் யோசிச்சு பாருங்க. ஒரு சட்டை துணி எடுக்கணுனாலே அது போட்டு கிழிய போகிறது. இது நான் வரேன், காசை வேஸ்ட் பண்ணாத, சாய்ஸ் சொல்கிறேன். ஏதோ ஒரு பொருள் உங்களுக்கு வாழ்க்கையில் பிடித்த பொருள் நீங்கள் போய் வாங்கினா உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அது வேற ஒருத்தர் பார்த்து வாங்கின்னு வராங்க, இலவசமாக வருது, எதிர்பாராது வருது. இதை வாங்கி போனேன் உனக்காக வாங்கினேன்னா வாங்கிக்க மனசு. ஆனால் உங்ககிட்ட சொல்லிட்டு உனக்கு நான் இதை வாங்க போகிறேன், உனக்கு ஒரு பிரியாணி வாங்கின்னு வரேன், இரு சீரக சம்பா வாங்குறியா பாசுமதி ரைஸ் வாங்குறியா? சீரக சம்பா. அதில் வந்து சிக்கன் போட கடையில் வாங்காதுன்னா மட்டன் கடையில் தான் வாங்கணும். அவன் வாங்கி கொடுக்குறோன்னே நொந்துருவான், நீ வாங்கியே கொடுக்க மாட்டான். சரி, ஏதோ திடீர்னு பசியார நேரத்தில் ஆண்டவரே ஒரு பேக்கெட் வருது, அது குஸ்காவாக இருந்தாலும், அது பிரிஞ்சியாக இருந்தாலும், அது பிரியாணியாக இருந்தாலும் தேவன் கொடுத்தது. அப்படி போகணும். அதாவது தேவனுடைய சிருஷ்டியை நம்ம மறுதளிக்க கூடாதுன்றதுக்கு நான் சொல்ல வரேன். நம்மளுக்கு அந்த சாய்ஸு, அந்த இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். ஒரு பொண்ணு எனக்கு கல்யாணத்துக்கு முன்னே சொன்னான், அவள் கல்யாணத்துக்கு முன்னே அங்கிள் நல்லா கர்லி ஹேர்ஸாக இருக்கணும். சரின்ட்டு அதே மாதிரி கல்யாணம் ஆச்சு. இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, கல்யாணம் ஆச்சு. கொஞ்சம் கழிச்சு அவன் வீட்டுக்காரரை பார்த்தேன், எல்லாம் நானும் ஒன்றுலாம் ஒரே மாதிரி இருக்கும். தலையில் சொல்கிறேன், அப்பா எங்கே போச்சு உங்கள் கர்லி ஹேர்ஸால் தானே கல்யாணம் பண்ணா, அது கொட்டி போச்சு, அவ்வளோதான். நம்ம ஆப்ஷன் எல்லாமே வந்து டெம்பரவரி. உலக பிரகாரமான அந்த ஜீவியம் ஆலயவாசிகள் செய்யலாம். கலருக்கு சிலர் அடிமையாக இருப்பான், இவன் மாதிரி ஏசா மாதிரி சிவப்பான விஷயம் எல்லாமே பிடிக்கும். சில பேருக்கு கருப்புனா ரொம்ப பிடிக்கும். இது உண்மையிலே நடந்தது. லண்டனில் எல்லாம் கருப்பாக இருந்தால் பிடிக்கும். கருப்புக்கு ஒரு தனி மரியாதை இருந்துச்சு அந்த ஊரில். நம்மளாம் தப்பிச்சோம். இல்லை சொல்கிறேன், வெள்ளையாக இருக்கிறவனே வெள்ளைக்காரன் கருப்புன்னு தான் சொல்கிறான். ஆனால் கருப்புக்கா இங்கே கோல்டை விட சில்வருக்கு ரொம்ப மரியாதை இங்கே. சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு வந்ததுனால சொல்கிறேன். சில இடத்துல வெள்ளையாக இருந்தால் தான் வேணும், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கலராக இருந்தால் தான் வேணும். ஏதோ அடிமைத்தனம் நம்மையும் அறியாமல் வாழ்க்கையிலே காணப்பட்டு கொண்டிருக்கோம். இந்த மனுஷன் கல்யாணத்தையும் ஜெயிச்சான் ஈசாக்கு. சரி, முதல்ல ஆவிக்குரிய விஷயத்தில் ஜெயிச்சோம், ரெண்டாவது பூமிக்குரிய விஷயத்தில் ஜெயிச்சோம். சரி, என்ன நினைப்போம்? அதோட ஃபஸ்ட் கிளாஸ் லிவிங் தான். ஃப்ளைட்டில் போனால் பிஸ்னஸ் கிளாஸ் தான், எக்கனாமியாக கிடையாது. நேராக உயர்ரக அனுபவங்கள். ஏன்னா நம்மளால ஜெயிச்சிட்டோம் இல்லையா? ஆனால் அங்கே தான் தவறே நடக்க ஆரம்பிக்குது. இந்த எண்ணங்கள்லாம் மாற்றிக்கொள்ளுங்க. நீங்கள் பரிசுத்தவானாக இருக்கிறதுனால, பரிசுத்தவட்டியாக இருக்கிறதுனால, பழைய சோதனைகள்லாம் ஜெயிச்சதுனால புதிய சோதனைகள் வராது என்பது அல்ல. இது பழகிடணும் உங்களுக்கு. இன்னும் இன்னைக்கு எதுவும் வரலையே நான் யோசிப்பேன். இன்னைக்கு நேற்று பரவாயில்ல, நேற்று ஜெயித்தோம், அப்படி பிரீத் விட்டுறதுக்குள்ளே ஒரு ஃபோன் கால் வரும். ஆரம்பிச்சிட்டேன், ஐயா நம்ம ஊழியத்தில் நம்ம இருக்கிறோம், கரெக்டாக நம்மளை ஊழியத்தை வச்சுருக்கார், ஒரு போராட்டம் வந்துடுச்சு, கரெக்டான பாதையில் இருக்கும். எதுவும் வரலைன்னா ஒன்று ஃபோன் ஆஃப் ஆகிருக்கும், இல்லைன்னா நான் தூங்கியிருப்பேன், இதை மாதிரி ஒன்று நடந்திருக்கும். நான் விழித்தொல்லு கொண்டிருக்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வருது, இதை மாதிரி ஒரு பிரச்சனை. அது என்ன சொல்லி செய்யாதேன்னு சொன்னது செஞ்சுருப்பான். இது எனக்கு பழகிடுச்சு. ஈசாக்குன்னு பாணின்னு சொல்கிறேன். எனக்கு இந்த சோதனை எல்லாம் சலிப்பு தட்டலை, அதைரியப்படலை. சோதனைன்றது வந்து ரொம்ப பழகிடுச்சு. ஈசாக்கு மனநிலையை சொல்கிறேன். சோதனைன்றது எனக்கு புதுசு இல்லை. எல்லா பிள்ளைகளுக்கும் தன் தகப்பனோட போகிறதுக்கு, நான் வாலிபனாக இருக்கிற பொழுது சின்ன சின்ன பசங்களாம் இதே தெருவில் என்ன தான் ஸ்கூலில் எட்டுமே விட சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், எனக்கு 20 வயசு இருக்கிறப்போ அவங்க அப்பா எல்லாம் ஓல்டாக தெரிகிறாருன்னு சொல்லிட்டு பசங்க ஆசை சொல்கிறேன். நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு ஸ்டோரி சொல்கிறேன். நான் பசங்களுடைய மனநிலை, தகப்பன் பராக்கிரமசாலியாக இருக்கணும். ஸ்கூலுக்கு கூட்டிமே விடுறதுக்கு என்னடானா, இல்லை அவங்க அப்பா வேஷ்டி கட்டின்னு இருப்பார், நீங்கள் ஜீன்ஸ் போடுறீங்க, மாடர்னா பையன் எதிர்பார்க்குறான். நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்ன இந்த பையனே
ஒரு மாடர்ன் சிவிலைசேஷன் எதிர்பார்க்குது. இப்போ ஈசாக்குக்கு அப்பா எப்படி இருக்கிறாரு? வயசானவராக இருக்கிறாரு. பலவீனன் என்று நான் சொல்ல, பணம் இருக்கு. அதுதான் அவங்களுக்கு அந்த இஸ்மவேல் கிண்டல் பண்ணதுக்கான பரியாசம் வந்ததுக்கான காரணமே அதான். இது புள்ளேன்னு சொல்கிறதா, இது பேரன்னு சொல்கிறதா, இது தகப்பன்னு சொல்கிறதா, தாயின்னு சொல்கிறதா, தாத்தா சொல்கிறதா, பாட்டி சொல்கிறதா, இப்படி எல்லாம் இருந்து கர்த்தர் அவங்கள அனுப்பிச்சிட்டார். அது வேறு. இந்த மாதிரி ஈசாக்குக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை கிடையாது. கூட யாராவது பசங்க இருக்கிறாங்களான்னு கேட்டால் சிங்கிள் சைல்டு, ஒரே பையன், ஒரே மகன். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு இது ஒத்து போடுற மாதிரியே இருக்கும். நம்மளும் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளும் எல்லாமே அது எனக்கே பேசுகிற மாதிரி இருக்குது. அக்கா கிடையாது, தங்கச்சி கிடையாது. இல்லாதப்போ அது ரொம்ப ஆசையாக இருக்கும். இருக்கிறப்போ தெரியும் உங்களுக்கு ஏன்டா இதுங்கெல்லாம் பிறந்ததுன்னு இருக்கும். நடைமுறை இல்லையா? அதான் அதோடைய வீரியத்தை காட்டும், அதோடைய கிரியையை காட்டும். அப்போ என்ன ஆகும்னா, இப்போ நான் ஒரு தம்பி இருக்கேன், ஒரு அக்கா, ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி எல்லாம் இருக்கான். இந்த 4 பேரும் என்னை ஒரு சூழ்நிலையில் உயர்த்துவாங்க, தாழ்த்துவாங்க, பிச்சு பிடுங்குவாங்க, என்னை ஆதரிப்பாங்க, என்னை அலங்கோலப்படுத்துவாங்க. ஏன் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் கல்யாணம் ஆகி போச்சுன்னா அடுத்து வர பெண் ஜாதி இருக்கு, என்னை எவ்வளோ நாள் நான் சந்தோஷமாக இருப்பேனே தெரியாது இவங்களால. இத்தனை உறவுகளும் வரும். அது பாட்டுக்கு என் வாழ்க்கை போய் கொண்டிருக்க, யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க பார்த்துக்கின்னு. ஆனால் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, யார் கூடிய நாங்கள் கேட்டோம், நாங்கள் வந்து உங்கள் குடும்ப சமாதானம் கெட்டுச்சுன்னு சொன்னால் சொல்லி அடுத்த வாட்டி நாங்கள் வரமாட்டோம், இப்படி தான் பேசுவாங்க. இந்த மாதிரி எந்த விதமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது ஈசாக்கு. சுற்றி பார்த்தா எலியேசர் இருப்பார், தம்பி என்ன சாப்பிட்றீங்க, ஒன்றும் ஆனா. அப்புறம் வேலையாட்கள் இருப்பாங்க, ஆடு மாடுகள் இருக்கும், விளையாட்டுக்கு ஆள் கிடையாது. பேசி அந்த ஸ்டேஜில் இது 100 வயசு தாப்பா, பையனுக்கு வந்து 101 வயசில் பிறந்தார். 100 வயசு டிஃப்ரென்ஸ் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும். நட்சத்திரங்களை பார், ஆபிரகாமின் தேவன் இதெல்லாம் சொல்லுவார். எப்படி இருக்கும்? பாஸ்டர் சொன்னாலே எப்போ முடிக்கிறதுன்னு நினைக்கிற வயசு அது. பசங்க அப்பாவை நோண்டுவான், அம்மா நான் அப்பயே சொன்னேன் நான் வரலன்னுவான். அது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே அந்த பசங்க சர்ச்சில் கொடுக்குற ப்ரெஷரே பாவம், அந்த பேரண்ட்ஸு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ரட்சிக்கப்பட்டானா போதும், அதே எங்களுக்கு பெரிய சொத்துன்ற அளவு இருக்கும். இப்போ ஈசாக்கு இதே மாதிரி போய் கொண்டிருக்கு. 10க்கு இந்த பலிபீடம், அடுத்தது கல்யாணம். கல்யாணத்துக்குள்ளே அவங்க அம்மா இல்லை, இருந்தது ஒரே ஒரு ஆறுதல் அவங்க அம்மா தான். அப்படி தான் வேதம் சொல்லுது. ரெபேக்காள் அந்த கூடாரத்துக்கு போய் ஈசாக்கு தன்னுடைய தாய்க்காக இவனை ஆறுதல் படுத்தினான். அந்த இடத்துல வந்துட்டாங்க அந்த அம்மா ரெபேக்காள். இப்போ அம்மாவும் இறந்துட்டாங்க. அடி மேல் அடி. கல்யாணத்துக்கு முன்னே அம்மா இறந்துட்டாங்க. சரி, ரெபேக்காளுக்கு சபையில் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க, ஆஹா ஈசாக்கு மாதிரி மாப்பிள்ளை வேணும். ஏன் பரிசுத்தவான் அதெல்லாம் இல்லை, அவங்க அம்மா இல்லை, மாமியார் இல்லாத வீடு கிடைக்கணும், அல்லேலூயா அப்படின்வாங்க. இதை ஈசாக்குடைய மனநிலையை பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கல்யாணம் ஆகிட்டு பார்த்தா திருப்பி 20 வருஷம் பிள்ளை இல்லாத ஒரு சூழ்நிலை. இதுனா இது ஹெரிடிட்ரி நோயா இது நமக்கு இல்லை? எவனா மாய மந்திரம் பண்ணுறான்னா, எங்கள் அப்பனுக்கு இது மாதிரி தான் இருந்துச்சு, எனக்கு இது மாதிரி தான் இருந்துச்சு. 20 வருஷன்றது எவ்வளோ பெரிய. 40 வயசில் கல்யாணம், 60 வயசில் வரைக்கும் குழந்தை இல்லை. அப்போவும் ஈசாக்கு வேண்டுதல் செய்கிறார். மனைவி ரெபேக்காள் கருத்தரிக்கிறார். ஷார்ட்டாக முடியுது பாருங்கள் வாழ்க்கை. இந்த கருத்தரிப்பு தள்ளி போன தொட்டு தான் 25 வயசில், இதே 20 வருஷத்தில் இஸ்மவேல் உள்ளே வரான். அதான் அவங்க அம்மா ஆகார் உள்ளே வந்துச்சு, இஸ்மவேல் வரான். குடும்பம் கலகலன்னு இருந்த குடும்பம் மொடமொடன்னு உடையிற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த சக்கால்த்தி சண்டையில் தேவதூதர்கள்லாம் வந்து ஆதரிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. யாருக்கு? ஆகாருக்கு. வீட்டில் ஒரு ரணங்கெல்லாம் ஆகுது. வேலைக்காரி வீட்டுக்காரி ஆனோன்னு வீட்டுக்காரியை வேலைக்காரியை பார்த்து தெரியும் இல்லையா, எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதே 20 வருஷம் ஆபிரகாம் வாழ்க்கையில் மேலே தன்மையிலே இவ்வளோ கலாட்டாக நடந்துச்சு. கீழ்ப்படிதலுக்குரிய பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும், எவ்வளோ பெரிய சிக்கலில் நீங்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை சிக்கியிருந்தாலும், நாளைக்கு உங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இதை நீங்கள் உரிமை பாராட்டணும். கீழ்ப்படியில் ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன். நிபந்தனையற்ற கீழ்ப்படிதல். தெரியாது, சத்தியம் தெரியாது, விசுவாசம்னு ஓடிட்டோம். இப்போ நான் கீழ்ப்படுகிறேன், பட்டியத்தை உயர்த்தினாங்க, நான் தாங்கினேன், மறுபடியும் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆதரவாக ஒருத்தங்க இருக்கிறாங்க பூமியில், என்ன அப்பாவோ அம்மாவோ. அந்த பிள்ளை அந்த உறவை இழந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதோட வேதனை ரொம்ப கொடுமை. அந்த நபரை கண் தேடும், உலகத்தில் இருக்க மாட்டாங்க. நான் சொல்ல நல்லா போயின்னு குடும்பம்னு சொல்கிறேன். ஈசாக்கு அந்த மாதிரி உடஞ்ச சூழ்நிலையில் தான் திருமணம் நடக்குது.
அந்த திருமணமும் நம்ம நினைக்கிற மாதிரி பார்த்து இன்ஸ்டாகிராம் அது எதுவுமே இல்லை, பாவம் ஒன்றும் பார்த்ததே கிடையாது. இதுவும் என்ன எக்ஸாம் மாதிரி தானே இருக்குது எனக்கு. இல்லை ஒரு பொண்ணை கட்ட போகிறாங்க எனக்கு, முதல்ல ஃபோன் நம்பரை வாங்கு, நம்ம கதைப்போமா பேசுவோமா, எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு அதுக்கு என்ன, இதெல்லாம் கொஞ்சம் பேசியா தீக்கலாம். இது கல்யாணம் ஆக போகுது, பொண்ணு யாருன்னு தெரில, அது எங்கே தூரத்துலேருந்து வருது பொண்ணு. ஆபிரகாமுக்கு அப்பாவை கேட்டியாடா, அப்பாவுக்குன்னு தெரில, யாருக்கு தான் தெரியும், எலியேசருக்கு தான் தெரியும், அவருக்கே தெரியாது இதான் பொண்ணுன்னு. அப்புறம் தான் அவரே கண்டுபிடிச்சி அதை கிரியேட் பண்ணுறார். இப்படியாக்க வாழ்க்கையில் எதுவுமே சொல்லிக் கொடுக்குற அளவுக்குல வந்த பொண்ணுட்டு ஆறுதல் வந்தது தவிர அதுக்கு வம்சம் தானே. இந்த மாதிரி காய்ச்சலான குடும்பம் இது. பிள்ளை விஷயத்தில் வறுமையிலே இருக்கிறவங்க, வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீடுன்னு ஆசைப்படுவாங்க. சொந்த வீட்டிலே இருக்கிறவங்களுக்கு வந்து அது அருமை தெரியாது, பணத்திலே பிறந்தவங்களுக்கு அதோட அருமை தெரியும், கஷ்டப்பட்டு வரவங்களுக்கு அதோட அருமை தெரியும். அந்த மாதிரி பிள்ளையே இல்லாத பிறந்து வீட்டில் பயங்கர இன்சிடென்ட்லாம் நடந்துச்சு. நமக்கும் அது ஃபாலோ ஆகுதுன்னா எப்படி இருக்கும்? என்னடா இது, ஜெபம் பண்ணுறார், கர்த்தர் கேட்குறார், கொடுக்குறார், பிள்ளைகள் பிறந்துச்சு, இப்போது பிள்ளைகள் வளர்க்குற அளவுக்கு வருமானம் இல்லை. பாருங்கள் எங்கெங்கெல்லாம் ஒரு எக்ஸாம் எழுத வேண்டியதாக இருக்குது. நம்ம 16 வயசில் இந்த சிலுவையில் படுத்தின ஆண்டவரை மன்னிக்கவும், பலிபெட்டில் படுத்தின ஆண்டவரேன்னெலாம் சொல்லலை, அதையும் தாங்குகிறார். என்ன வேதம் சொல்லுது? இவருக்கு மட்டும் அந்த வறட்சி இல்லை, ஆபிரகாமின் நாட்களில் இல்லாத ஒரு வறட்சி ஈசாக்கின் நாட்களே பஞ்சம் உண்டானது. பஞ்ச காலத்தில் என்ன செய்வோம்னா, குடும்பம் ஒன்று உண்டாயிடுச்சு, 2 பிள்ளைகள் ஆயிடுச்சு, வளர்ந்த பிள்ளைகள், நம்ம ஏதாவது செய்யணும் குடும்பத்துக்கு. மனைவி நல்ல மனைவி தான், அது நொந்து கொண்டு அது கத்தத்துக்கு முன்னாடி ஏதாவது செய்யணும் இல்லையா? உடனே ஈசாக்கு ஃபாரின் ட்ரிப், எகிப்துக்கு போக சித்தமாக வரார். எல்லாரும் போல இது தப்பு இல்லை, உழைக்கிற மனுஷன். தேவன் கேளாமலே சொல்கிறேன், ஈசாக்கு எகிப்துக்கு போக திட்டமிடுகிறார். தேவ சித்தம் கிடையாது, ஜபம் கிடையாது, உபவாசம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவர் போறாருன்னு அவருக்கு தெரிஞ்சோடனே மனதை பார்க்கிற தேவன், அதுக்கு சொல்கிறேன், எவ்வளோ கீழ்ப்பிடிக்கிற வித்தை அப்படியே பார்த்து கொண்டிருக்கும். ஒரு கேமரா வாட்ச் பண்ணுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வசனம் சொல்லுது, நீதிமான் மீது கண்ணோக்கமாக இருக்கிறார் கர்த்தர். நான் எதையாவது ஒன்று நினச்சிட்டேன்னா கூட சரி, காலையில் நினச்சினா நைட்டு சொப்பனத்தில் கர்த்தர் பேசிடுவார். அது சரி சரியில்லைனாலும் சொல்லிடுவார். அதுவே ஒரு வார்னிங். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யார் இருக்கா? அதுவே பெரிய ஒரு பாதுகாப்பு இல்லையா? என் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, நம்ம நெருங்கி பழகுற விசுவாசிக்க வாழ்க்கையிலும். அதனால் ரொம்ப போல்டாக நான் சொல்லுவேன், அவங்களும் அதை ஆசையை கேட்பாங்க. ஷார்ப் அப்படின்ற பேர் வரும், வெரி ஷார்ப் அக்யூரேட் ப்ராஃபஸி அப்படின்னு. சமாச்சாரம் தான் கர்த்தர் அதை தரிசனத்தில் காட்டுவார். திடீர்னு தரிசனமாக்கி போவாதேன்றார். இப்போ நான் விரும்புகிற ஒரு காரியம் தரிசனமாக்கி போ அப்படின்னா எப்படி இருக்கும்? நான் விரும்புகிறது 100%. கர்த்தர் சொல்லுகிறார் போகணும், இன்னும் புதுக்கெல்லாம் கொண்டாட்டமாக இருக்கும், பாடல் ஆடலோடு நம்ம உள்ளே பிரவேசிப்போம். இது வந்து நான் எல்லாம் பிளான் போட்டதெல்லாம் உடையிற மாதிரி போவாதேன்றார். இது வழக்கமாகவே நம்ம வாழ்க்கை இப்படி தான். நம்ம போகிறப்ப தான் ட்ரெயின் போயிடும், நம்ம சாப்பிட்றப்ப தான் பிரியாணியில் கறி ஆகிடும், நம்ம போகிறப்ப தான் கவுண்டர் க்ளோஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி நம்ம போகிறப்ப தான் சீட்டுக்கு முடிஞ்சிடும். காலேஜுக்கு ரிசர்வேஷன் முதல் கொண்டு நான் பார்த்துட்டேன், இப்படி தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இல்லை, போவேனான்னு சொன்னீரா, அவ்வளோதான். அதான் இந்த கைடன்ஸ் கிடைக்குதே நமக்கு. எப்படி நம்ம மனசை தேர்த்தி சரி அங்கே இருக்கிறார், அங்கே பார்த்தா இவருடைய ஆசீர்வாதத்துக்குன்னே ஒரு முள்ளு ஒருத்தன் வரான். நாமே ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் எப்படியே வந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு எதிரி வரலாமா? நம்ம மனசு கேட்கும். எப்படி ஜெபிக்கிறோம், எப்படி உபவாசிக்கிறோம், எப்படியெல்லாம் காணி கொடுக்குறோம், இதெல்லாம் செய்யறதுனால வரமாட்டான்னு இல்லை. அபிமெலேக்கு வந்தாச்சு, அவனுக்கு ஒரு ஆசை, பெண் பித்த, மற்றவனை பெண்ணை பார்த்தோன்னே பெண் ஜாதி பார்த்தோன்றதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணு வீட்டில் இருக்காங்க. இவன் ஏதோ சொல்லிட்டார் சகோதரின்னு, உடனே சகோதரி ஆகிடுமா? 2 பசங்க இருக்குது. எந்த வீட்டிலே அண்ணன் தங்கச்சி இப்படி ஒத்துமையாக இருப்பாங்க? வந்தால் சாப்பிட்டு போனால் அதோடு முடிஞ்சிச்சு. அடுத்தது அந்த அண்ணன் எப்படி போகிறானோ அது பொறுத்து தான் கதவு திறக்கும் அடுத்த வாட்டி. இவன் கண்டினியூஸாக ஒரு வீட்டில் இருக்கிறான். அப்போ ரெபேக்காலுக்கு யார் புடிச்சுன்னு கூட கேட்க மாட்டானா? ஒரு நாட்டை ஆள்ற ராஜா அவன் சகோதரின்னு சொன்னானா, இவர் ஒரே சகோதரி அப்படின்னு நினச்சிட்டாரான். அதெல்லாம் கட்டுக்கதைகள், வேதம் சொல்ல. அவன் அப்படியெல்லாம் பேசுகிறாங்க ஜனங்க. நீ சகோதரின்னு சொன்னேன், இவரை எனக்கு நான் மனைவி ஆக்கி கொண்டிருப்பேனே. ஏன்டா மகாராஜனே, நாட்டே ஆள்ற புத்தி இருக்குது உனக்கு. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு மனுஷன் 24/7 இருக்கிறான். சரி, புருஷன் இன்னொரு ஆம்பளை இருந்தால் கூட பரவாயில்ல, 2 பிள்ளைங்களை யாருனாவது கேட்கணும், இல்லை ஈசாக்கு பொண்டாட்டி எங்கேயாவது கேட்கணும். எவ்வளோ விசாரிப்பாங்க தெரியுமா சாதாரண விஷயத்துக்கு?
இவர் சகோதரின்னு சொன்னாரா, உடனே அவருக்கு வந்து அப்படியே ஆசை வந்துருச்சான் ரெபேக்கால் மேலே. ஒன்றும் இல்லை, ரெபேக்கால் ஒரு தோல், அந்த என்ன சொல்கிறது, எபிரேய தோல் வந்து எல்லாருக்கும் ஒரு அட்ராக்ஷன். இந்த அபிமெலேக்கு வந்து அதுங்க வேறு கேட்டகரி. ஃபாரின் ப்ராடக்ட்டுக்கு ஒரு அட்மிரேஷன் இருக்குது இல்லையா? ஏதோ ஒரு கொடை வாங்குகிற மான்மார் கொடை, இதுன்னா அது ஆக்சுவலாக குடும்பமாக போகலாம். அந்த கொடையில் நம்ம வீட்டிலே இது நடக்கும். அந்த கொடை அவர்கிட்ட கொடுத்துருன்றோம் பசங்க. இந்த காற்று அடிச்சா கொடை சுத்தமாக தலைக்கீழே தூக்கும் பார்த்தீங்களா, அந்த கொடை நான் எடுத்துக்கிறேன்னும். ஸ்டைலிஷாக இருக்கு இல்லையா? இது மான்மார் கொடையில் முழு குடும்பம் உட்காரலாம். இவ்வளோ பெரிய கொடை, நான் வரல, அசிங்கமாக இருக்குது, மயில் அஞ்சால் நினைக்கிறேன், 2 போட்டு திருப்பி கூட்டுவான். இதெல்லாம் நடந்துருக்கு இல்லையா? பெய்த்தல் மெய்ப்பனுடைய கடமை ரோட்டில் கூட நடந்துருக்குது. ஏதாவது செஞ்சுருப்பீங்க. இது மாதிரிலாம் போய் கடைசியில் ஃபாரின் ஸ்கின்னுக்கு ஒரு அட்மிரேஷன், ஃபாரின் வேலைக்கு ஒரு அட்மிரேஷன், ஃபாரின் மாப்பிள்ளைக்கு ஒரு அட்மிரேஷன் இருக்கு இல்லையா? இனி வரைக்கும் ஃபாரின் மாப்பிள்ளை வராரு, ஃபாரின்ட்டு போகிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த தோலை பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு அட்ராக்ஷன். நம்ம ஏரியாவில் யாரா இது இவ்வளோ அழகா? இந்த மூஞ்சை நான் பார்த்ததே கிடையாது. ஈசாக்குன்னு ஒரு குடும்பம் வந்திருக்குது. ஓஹோ, இது அவன் தங்கச்சின்றான். இவருக்கு தெரியும் இது பொன் வேட்டை பித்தனுங்க, இவனுங்க என்ன வேணா பண்ணுறானுங்க, உயிருக்கு பயந்துன்னு சொல்லிடுறாரு. இது ஒரு பக்கம் போய் கொண்டிருக்குது. அதாவது எதுக்கு சொல்லுனாக்கா, நித்திய கண்ணும் பூர்ண ஆயிடுச்சு. கர்த்தர் சொன்னீரே, ஒரு இடத்துல எழுதப்படல அதில், அண்டவரே நீ சொன்னீரே இந்த படுபாவி பார்க்குறானே, நல்லா தெரிந்து அவன் ஆளுங்கட்சின்னு, நாட்டாளுற அரசன், எங்கேயும் போக முடியாது, நம்ம தேசாந்திரியாக இருக்கும். இதே பிரச்சனை தான் ஆபிரகாமுக்கும் வந்துச்சு. பாருங்கள் இது எப்படி இருக்கும். வீட்டில் பார்த்தா சாப்பாடு கிடையாது, பார்த்தா 2 வாலிப பசங்க, வளர்ந்த பிள்ளைங்க. இப்போ என்ன அப்படியே டென்ஷனாக உட்காந்துரும் நம்மளா இருந்தால். அந்த ஃபஸ்ட்டு மேட்ரே ரொம்ப பெரிய விஷயம். என்ன பண்ணுவானே தெரில, கது திறந்தா இல்லை வீட்டோட கொளுத்திடுவானா, என்னென்னமோ படிக்கிறோம். ஒரு மிஷினரி உடைய மரணங்கள் உண்மையிலே மானத்துன்னு சொல்கிறேன், அநேகர் அனுபவப்படுவாங்க. சரி, அந்த இடத்துக்கு உங்களை போஸ்ட் பண்ணுறோம் போகிறீங்களான்னு கேட்டு பாருங்களேன். ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவான். அவனை கொளுத்தி போட்டான்யா, இவன் போனால் அவன் மொண்டாட்டி விடாது, அவன் மாமியார் அடிச்சான விடாது, ஓடிய வேறு எங்கன்னா செய்யலாம் அங்கே. அதாவது என்னென்னா அங்கே போனால் ஜீவ சேதம். அந்த மாதிரி இது மாதிரி ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஈசா குடும்பம் போய் கொண்டிருக்கிறாங்க. என்ன செய்யறதுன்றே தெரியவில்லை. கையில் வருமானம் இல்லை, வளர்ந்த பசங்க இருக்குது, எகிப்துக்கு போனாலும் வானான்றாரு. அதுக்கும் பரவாயில்ல, இதில் இருந்து கூட சோத்திரம்னு வீட்டில் கூட இருந்திருக்கலாம். இவன் பார்த்தா எப்போ தூக்குவானே தெரியாது, குடும்பம் காலி பண்ணிவிடுவானா, ரெபேக்கால கடத்திடுவானா, நம்ம மேலே போய் வழக்கு போட்டு உள்ளே வச்சுருவானா, ராஜ்யபாரம் இருக்கிறவன் என்னென்ன செய்யலாம் இல்லையா? எதுவுமே திங்க் பண்ணல. இப்போ என்ன பண்ணலாம்? வேதம் சொல்கிறத சொல்கிறேன், நீங்கள் இச்சைக்குரியதாக எடுத்துக்கொள்ளாதீங்க. ரெபேக்காலோடு ஈசாக்க விளையாடினான்னு போட்டிருக்கு. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில் இது ஒன்று. ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஸ்பவுஸ். உங்கள் ஜனங்களோடு நீங்கள் நேரத்தை செலவு பண்ணுங்க. ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஸ்பவுஸ். பொருளாதாரம் இருந்தால் தான் இல்லை, பொருளாதாரம் இல்லைனாலும் இல்லை, ஏதோ ஒரு எதிரிகள் நம்ம சூழ்ந்துருக்குறாங்கன்னு இல்லை, நம்ம பாட்டுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் வரட்டே எதிரி வரட்டும், அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம் எல்லாம். அப்புறம் யுத்த காலத்தில் சந்தித்து கொள்ளலாம். வரத்துக்கு முன்னே ரொம்ப யோசிச்சிங்கன்னு, எல்லாருக்கும் ட்ரபிள் பண்ணிங்கன்னு, கூட இருக்கிற பெண்ஜாதியை பயமுறுத்திங்கன்னு, அந்த மாதிரி தைரியம் வந்தாலும் இந்நாள் கெடுத்து விட்ருவாங்க நிறைய பேர். புருஷமாக இருங்க. என்ன நீ சிரிச்சின்னு இருக்க, விஷயம் தெரியுமா? நல்லா சிரிச்சின்னு டிவி பார்த்துன்னு ஏதோ சிரிச்சின்னு இருந்தால் கூட நாளைக்கு அவங்க வரப்போகிறாங்க தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? இது கவலைப்படுறது இல்லாமல் இருக்குதையும் கவலைப்பட்டு விட்டுன்னு, புருஷனும் சரி பொண்டாட்டியும் சரி, என்ன கெக்க பக்கன்னு சிரிச்சின்னு இருக்கிறீங்க? நாளைக்கு இதெல்லாம் கட்டணும் தெரியும்ல, இது என்னைக்கு தான் கட்டாமல் இருந்திருக்கிறோம், அது கட்டி தானே இருப்போம். அந்த மாதிரி ரிமைண்டர். வெளில கூட பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு, வெளில கூட பிரச்சனை இருக்காது, அதை கூட ஆஃப் பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். இதுவும் சந்தோஷமாக இருக்காது, நம்மளையும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. ஆணும் சரி பெண்ணும் சரி, இது எல்லாம் ஆலயவாசிகளுக்குள்ளே இருக்கலாம். ப்ரெஷர், மென்டல் ஆகினி, டிப்ரெஷன், இது ஆப்ரேஷன், சப்ரேஷன், ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெயின்ஸு, பேர்டன் எல்லாம் இருக்கலாம். ராஜ்யத்தின் சுவிசேஷ ராஜ்யத்தினுடைய புத்திரர்களுக்கு இது எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். இது எல்லாம் எனக்கு பாதுகாப்பாக கர்த்தர் தருவார். என் வீடு உடையாமல் கர்த்தர் பார்த்து கொள்வார். என் குடும்பத்தை என் பலன் அல்ல கட்டி செல்வது, இழுத்து செல்லுகிறது. என் பலன் அல்ல, ஞானம் அல்ல, தேவ ஞானம் தேவ பலன். ஒரே ஒரு விஷயம், அவர் சொன்னார் தான் நான் இருக்கேன். கீழ்ப்படிதல் விதை, இங்கேயும் கீழ்ப்படிதல். எகிப்துக்கு போகல, அங்கேயே நான் உடன்படிக்கைக்குள்ளே வந்தாச்சு என் வாழ்க்கை. மீதி அவர் பார்த்துக்கொள்ளணும். முக்கியமான இடத்துல ஒண்டி நீங்கள் காமிச்சிடணும், நீங்கள் யாருன்னு பரலோகத்தை நிரூபிக்கணும்.
நீங்கள் ஜெபிக்கிறீங்க, உபவாசிக்கிறீங்க, காணிக்கை செத்துறீங்கெல்லாம் பூலோகம் பார்க்கும். பொருத்தனை பண்ணி ஜெபிங்க. கர்த்தருக்கு வீட்டை கட்டுங்க, உங்கள் வீட்டை கர்த்தர் கட்டுவார். இந்த ஸ்லோகன் எல்லாம் நிறைய பார்த்தாச்சு. கட்ட மாட்டேன்னு சொல்ல, கட்டினதுக்கப்புறம் அதில் இருக்க முடியுமா நம்மன்றது தான் நம்ம பார்க்கணும். நான் அதுக்குள்ளெல்லாம் வரல, அது உங்களுடைய இஷ்டம். நான் சொல்கிறது கீழ்ப்படிதல் இருக்கா? கீழ்ப்படிதல் 10 மடங்கு ஜப வாழ்க்கைக்கு ஒத்தது. நீங்கள் கீழ்ப்படிந்து காட்டுங்க, பரலோகம் நம்பும். என் மகன் நான் சொன்னேன் இருக்கிறான். ஆனால் எல்லாருடைய நினைவு என்னன்னா, கர்த்தர் சொன்னார் தான் ஏன் இவ்வளோ அசௌகரியம் நடக்குது? தேவரீர் நீர் எங்களோடு கூட இருப்பீர்களால் எங்களுக்கு இவைகள் நேரிடுவானேன்னு. உங்கள் அப்பா உன் தாத்தாலாம் என்ன பண்ணலாம் தெரியுமா உனக்கு? நான் கேட்க முடியும். அதான் உண்மை, அதான் நான் சொல்கிறது தான் உண்மை. முற்பிதாக்கள் செஞ்ச விஷயம் தெரியாது கிதியோனே. கட்சியில் வாழ்க்கை வேறு மாதிரி போச்சு கிதியோனுக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் பராக்கிரமசாலி இருந்ததெல்லாம் உண்மை தான். பெருந்திரள் அப்படி தான் இருக்குது. பிரச்சனை வருதா, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் அப்படி தான் என்னை பயிற்றுத்தை தான் சொல்கிறேன். பிரச்சனை வருதா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். விசுவாசிக்கு பிரச்சனை வருதா, நிச்சயமாகவே கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவங்க கூப்பிட்றாங்க இல்லையா, அவங்க விசுவாசம் பெருசு. உண்மையிலே கர்த்தர் அது சார்ட் அவுட் பண்ணுவார், அது தீர்த்து வைப்பார். ஆனால் ஒன்று மட்டும், ஊழியக்காரனாலும் சரி விசுவாசம் சரி, கீழ்ப்படித பரலோகம் பார்த்து கொண்டே இருக்கிறது. வசனத்தின்படி கேட்கிறாங்க மட்டுமில்லை, வசனத்தின்படி செய்யலாம் மாறுங்க. இதுக்கு என்ன முடியுது என்றால், செவி சாய்த்தலுக்குள்ளே கொண்டு போயிடும். நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ ஜெபிக்கவில்லையோ, உபாகம் 1-14 வசனம் உங்களுடையதாய் கர்த்தர் எழுதி கொடுத்து விடுவார். அந்த ஒரு கீழ்ப்படிதல் என்ற ஒரே வார்த்தை, ஒபீடியன்ஸ் இஸ் பெட்டர் than sacrifice. பலியை பார்க்க கீழ்ப்படிதல் உத்தமம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு வாழ்க்கை. இல்லற சுகம் மட்டுமில்லை, தாம்பதிய வாழ்க்கை மட்டுமில்லை, பிள்ளைகள் மட்டுமில்லை. இதை பார்த்ததோ அவன் என்ன பண்ணுறான், அதை இவங்களுடைய சந்தோஷம் அபிமெலேக்கு வரைக்கும் போகிறது. இவருடைய சமாதானம் இருந்த வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, வீட்டில் கால் தங்குகிறது. 2 பேருக்குமே சொல்கிறேன். இந்த பொருளாதாரத்துக்காக காலில் சக்கரம் கட்டி சுற்றுவாங்க. வீட்டில் இருந்தால் யார் தருவாங்க? அந்த மனசு வீட்டில் தான் அந்த அம்மா சும்மா இருக்காது. ஒரு டம்ளர் காப்பி கொடுத்துட்டு என்ன உட்காந்துனே இருக்கீங்க போங்கன்னு. அந்த அம்மா உட்காந்துருந்தாலும் அந்த மனசை தான் சொல்லுவாங்க, இடம் உட்காந்துட்டே இருக்கிற போங்க. 2 பேருமே அந்த இடத்துல இருந்து கலப்பறதான் 2 பேரும் பார்ப்பாங்க. இதெல்லாம் உலகம் செய்யலாம். நீங்கள் அமர்ந்து இருக்கிற இடத்துல உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. எங்கே நெருக்கப்படுகிறாயோ அங்கே ஆசீர்வாதம் உண்டு. ஏன்னா திட்டமிட்டது தீர்மானித்தது எதுவுமே ஈசாக்குடைய பிளானிங்கே கிடையாது. அவர் பிளான் பண்ணதெல்லாம் எகிப்துக்கு போகிறேன், அந்த பிளான்ஸ் இஸ் ஓன் பிளான். இது காட்ஸ் பிளான். ஆனால் நீங்கள் அந்த திட்டத்துக்குள்ளே வரீங்களா? எது உங்களுக்கு எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அது தேவ திட்டம்னு? எது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கிறதோ அது தேவனுக்கு விரோதமான திட்டம். எது உனக்கு அவசரத்தை கொடுக்கிறதோ, எது உனக்கு சங்கடத்தை கொடுக்கிறதோ, எது உங்களுடைய உலக பிரகாரம் அறிவுக்கு நஷ்டம் வருகிறது என்று சொல்கிறாயோ அது தேவ திட்டம். கண்ணுக்கு தெரிஞ்சு போகுது, 50 காசும் வாங்கிட்டு போகிறான், இவன் திரும்பி தரமாட்டான்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா குழந்தைலேருந்து பார்க்குறேன் இல்லையா, கர்த்தர் சொல்றார் கூடுன்னு. தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? அது 420 தெரியும் ஆண்டவர். எனக்கே தெரிஞ்சுன்றப்போ உங்களுக்கு தெரியாதா? எனக்குரியதெல்லாம் வெளியே எடுத்து பாதுகாப்பீர். நான் இந்த மாதிரிலாம் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஃப்ராங்க்லி டாக்கிங். கூடுனா கூடு, ஏன்ட்ட இல்லை ஆண்டவர். பேங்க்கில் போய் பாரு, அதாவது பேங்க்லன்னா ஃபோனை பாரு. அனுப்பாத ஒரு பரிசுத்தவன் அனுப்பிச்சி வச்சுருக்கான். இவன் கரெக்டாக அடுத்த மெசேஜ் போடுறான், அதே காசை கரெக்டாக கேட்குறான், பார்த்துட்டு கேட்குற மாதிரி. என்கிட்ட இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கேன். கர்த்தர் இவன் மெசேஜை பார்த்தோன்னு இவனுக்கு கொடுன்றார். இவன் தரமாட்டான்டவரே, என்கிட்ட இல்லை, வேற இருந்தால் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தா இன்னொரு டிங்குன்னு ஒரு மெசேஜ் பார்த்தா அக்கௌண்ட் கிரெடிட்டட் ஸோ மச். இவன் கேட்ட பண்ணால் அப்படியே இருக்குது. ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டு? குழந்தைகள் கொடுக்கப்படும். அவன் திரும்பி கொடுக்குறானோ கொடுக்கலையோ கூட கொடுத்துட்டேன், மனவேதனைப்பட்டு கொடுத்தேன், வராது. இது இவன் அனுப்புறதே பெரிய விஷயம். எத்தனை பேர் அக்கௌண்ட் நம்பர் வாங்குவாங்க, அனுப்புறது தெரியும் உங்களுக்கு எப்படி அனுப்புவாங்கன்னு. இது அனுப்பியிருக்கான், அனுப்புறதே பெரிய விஷயம். இது நான் ஒன்றும் பெருசாக பேங்க்கில் போட போகிறதில்ல, இதுக்கு பெரிய செலவு இருக்குது. அதுக்கு முன்னே இவன் சுடுதண்ணி காலை ஊற்றி நிற்கிறான், கொடுத்தே ஆகணும். அதாவது அவனுக்கு அது தேவை அந்த மாதிரி. சரி கொடுத்தாச்சு. நம்ப மாட்டீங்க, என்ன அமௌண்ட்டு கொடுத்தனோ 4 திசையிலேருந்து அதே ஒவ்வொருவரும் அதே அமௌண்ட் அனுப்பிச்சினே இருக்காங்க அதே நாளுக்கு. ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவரே. இவன் சொன்ன தேதியில் திருப்பி எட்டு வந்து கொடுத்துட்டான். உலக மகா அற்புதம் ஏது? 420 எல்லாம் கிடையாது. அவன் பெரிய மனுஷன். என்ன சுத்திகரிக்கிறான்னு சொல்ல வரேன். அதாவது கீழ்ப்படிதல் நிபந்தனையற்றது.
பொருளாதாரத்தில் கீழ்ப்படுத்தல். அந்த மனசு அந்த கீழ்ப்படிந்தோடனே கர்த்தர் அந்த விதையை விதைக்கிறா. நேராக மேட்டருக்கு வரேன். 12வது வசனம் 100 மடங்கு ஆசீர்வாதம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். யார் குத்துது அந்த விதை? இப்போ தான் நான் எடுத்த வசனம் இந்த ஏசாயா 55 சொல்லு. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கற்றுக் கொடுக்கிறார். இந்த விதை எப்படி வருகிறதுன்னு கேட்டால், கூட வாழ்கிற ஜனங்கள் இடத்துல ஒத்துமையாக உண்மையுள்ளலாம் வாழணும். கணவன் இடத்துல மனைவியும், மனைவி வீட்டில் கணவனும் உண்மையுள்ளலாம் இருந்தாலே இந்த யாருமே இதுக்கு வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. உங்கள் கணவன் உத்தமனா? எத்தனையோ பேர் என்னை வெளிநாட்டில் கேட்டிருக்காங்க, ப்ரேயர் பண்ணி சொல்லுங்கன்னு. நம்ம எப்படி சொல்கிறது? அப்புறம் நல்லதை கொடுத்த பாஸ்டர் தான் கெடுத்து போட்டாருணும். இதெல்லாம் நடக்கும் இல்லையா? இதுக்கெல்லாம் தீர்க்கதரிசி சொல்லாது, கர்த்தர் உங்களுக்கு விலைக்கே சொல்லுவார். அதான் அவனுடைய விஷயம். ஒழுக்கமற்ற காரியத்துக்காக ஜனங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு போய் சொன்னாங்க, அந்த ப்ராஃபிட்டே சொல்லிட்டாரு, நீங்கள் யாருன்னுட்டு ஆரம்பிப்பாங்க. நான் ஏன் நல்லா இருக்கிறேன் சொல்கிறேன். இதெல்லாம் நிறைய கடந்து வந்தாச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, இதுக்கு கேரண்டி யாரும் தர முடியாது. எந்த தீர்க்கதரிசி சொல்ல முடியாது கரெக்டான தீர்க்கதரிசி சொல்லவும் மாட்டான். இதை தீர்க்கதரிசியை வச்செல்லாம் வந்து நம்ம இன்ட்ராகேஷன்லாம் பண்ண முடியாது. புருஷனையோ பொண்டாட்டியோ பற்றியா தீர்க்கதரிசி இப்படி சொல்லிட்டாருன்னு உங்களையும் உதைக்கும், தீர்க்கதரிசியும் சேர்த்து உதைக்கும் அந்த அம்மாவோ ஐயாவோ. இது அப்படியெல்லாம் ஹீல் பண்ணுற விஷயம் கிடையாது. உங்கள் மனசாட்சி தெரியும், சுத்த மனசாட்சி தெரியும். உண்மையுள்ள மனுஷனா நான், உண்மையுள்ள மனுஷி தானா நான், சொந்த மனசாட்சி தெரியும். அதிக ஜபமே இல்லை. கர்த்தர் விதையை கருத்தில் கொடுக்குறார். இங்கே வீட்டை நீங்கள் சரி பண்ணலன்னா எக்ஸ்டர்னல் வேர்ல்டு, சோஷியல் வேர்ல்டு ரொம்ப சிக்கலாயிடும். எல்லாரும் என்ன செய்யணாக்கா, பிஸ்னஸ் பண்ணுறேன் அதிக நேரம் வெளில இருப்பாங்க, வீட்டை கோட்டை விட்டுருவாங்க. பிஸ்னஸ் வளரும், புள்ள வளராது, பொண்ணு வளராதுன்னா சரீரத்தில் சொல்ல, நம்ம எதிர்பார்க்க ரிசல்ட் வராது. கட்சியில் அது ஒவ்வொரு திசையில் ஒன்று செதுறது இல்லையா குடும்பம். அப்புறம் ஜபகுரிப்பு என்ன சொல்லும், பலா போனவன் இவன் என் பெண்ணை விட்டுட்டு போயிட்டான், இல்லை அந்த பொண்ணை விட்டுட்டு என் பையனை போயிட்டா. ஜபிக்கிறோம், உபவாசிக்கு நீங்கள் ஜெபிங்க, பொண்ணு வரல, கூப்பிட்டாலும் வரல, மருமகன் வேறு தொடர்பில் இருக்குது. இதெல்லாம் ஜபகுறிப்புகள் பார்க்குறீங்கள. இதெல்லாம் என்னென்னா நான் நித்திரை செஞ்சுருக்கேன்னு அர்த்தம். தேவனை அறியாத திடீர்னு அப்புறம் வந்துச்சுன்னா பிரச்சனை வேறு. அதாவது கல்யாணம்லாம் ஆன பிறகு தேவனை அறிஞ்சு கொண்டது வேறு. இப்போ நம்ம போலெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே வர ஜனங்க இந்த அவலட்சணங்கள்லாம் வரக்கூடாது. இங்கே பிடிக்கணும். நீங்கள் என்ன, வீட்டுக்கு ப்ரையாரிட்டி இஸ் ஃபர்ஸ்ட் அட் ஹோம். கர்த்தர், குடும்பம், அப்புறம் தான் ஊழியமே. நல்லா புரிந்து கொள்ளணும். வீட்டில் நீங்கள் நேரம் செலவு பண்ணாமல், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் அது பண்ணுறேன், அதிக நேரம் வெளியில் இருக்கிறப்போ அது வந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கும் கோட்பாடுகளுக்கும் தூரமான காரியம். பே அட்டென்ஷன் டு யுவர் ஹோம், பே அட்டென்ஷன் டு யுவர் பார்ட்னர். கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த அம்மா வீட்டுக்கு திரும்பி கூட போகல. அம்மா வீட்டுக்கு எவ்வளோ வறுமை, எவ்வளோ பஞ்சகாலம், இந்த மனசை அனுப்பிட எவ்வளோ நேரம் ஆக போகுது. வளமான குடும்பம். இதெல்லாம் ஈசாக்குள்ளே இருக்கிற காரியம். ஆபத்து காலத்தில் என்ன சொல்லுது வேதம், என்ன நோக்கி கூப்பிடுன்னு. அதே ஆபத்து காலத்தில் ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் தேர், ஒரு கட்டுப்பாடு இருக்குது. ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லாம் வசனம் தான் சொல்கிறேன் நான். என்ன சொல்லுது, ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள், கிங்டம் பிரின்சிபல். ஆபத்து காலத்தில் சகோதரன் வீட்டுக்கு போவாத, அயலானே வாசி. இந்த இடத்துல கடன் வாங்கலை, அடமானத்துக்கு போகல, எதுவுமே பண்ணல. அவங்க வேலையை பார்த்தாங்க. விதையை கர்த்தர் கொடுத்தாரு. இப்போ கர்த்தர் கொடுக்குற விதையை அந்த தேசத்தில் தான் விதைக்கணும். எங்கே உபத்திரவப்பட்டீங்களோ, எங்கே அவமானப்படுத்தீங்களோ, எங்கே நிர்மூலமாகிற ஒரு சூழ்நிலை குடும்பம் இருந்ததோ அந்த இடத்துல தான் விதைக்கணும். ஈசாக்கு விதைக்கிறான். 2 பசங்க இருக்குது வீட்டில். ஹெல்ப் பண்ணிச்சிங்களான்னு கேட்டால் இல்லை. ஏண்டா அப்பா கஷ்டப்படுறார். நான் இப்போவும் சொல்கிறேன், பெற்றோர்கள், கிறிஸ்துவ பெற்றோர்களுக்கும் சொல்கிறேன், விசுவாசி சொல்கிறேன், உங்கள் சிலுவையை பிள்ளைங்க மேலே திணிக்காதீங்க. அப்பா கஷ்டப்படுறாரு, அப்பா வெளில போயிட்டு வந்திருக்காரு, டிவி ஆஃப் பண்ணு, அப்பா 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 அப்பானா அவன் டென்ஷன் ஆகிடுவான். அப்பா சிலுவையை அப்பா சுமந்து காட்டுங்க, அப்புறம் பிள்ளையை தனியாக வச்சு பார்த்துக்கலாம். டோன்ட் கம்பைன் விச் இஸ் நாட் கால் ஃபார். அவங்களுக்கு அந்த அழைப்பும் கிடையாது, அந்த அருகதையும் கிடையாது. உங்கள் பிரச்சனையில் இருக்கணும்னு நீங்கள் கொடுத்தா சாப்பிடுவாங்க. சின்ன பசங்க, வளர்ந்த பசங்களாக கூட இருக்கட்டும். என்னடா என் பையன் இதில் தோல் கொடுக்குறானா, தோலை உரிக்காமல் இருக்குது சுச்சுவேஷன் நம்மளை. அது வரைக்கும் பாருங்கள், நம்ம தோல் பெலுவாக இருக்கா, நம்ம கரம் சிரமமாக இருக்கா. இந்த பழக்கம் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில் தான் இருக்கும். இல்லைன்னா ஜபகுறிப்பு எழுதுவீங்க 1-2 வருஷத்தில். இப்போ மளிகை சாமான் லிஸ்ட்டு மாதிரி. நான் படிக்க வச்சேன், அந்த பையன் சட்டை பண்ணுறதில்லை, நீ வளர்த்தது அந்த மாதிரி. கேட்டெல்லாம் வரக்கூடாது. இதெல்லாம் எங்கே டச் பண்ணமோ டச் பண்ணால் தானாக லைட் எரியுது இல்லையா, சுவிட்சு போட்டால். லைட் இருக்கிற இடத்துல போயா நம்ம ஏற்றிட்டு வரோம். சீலிங்கில் இருக்கிற லைட்டு
சுவிட்சு எங்கே இருக்குது, எதுக்கு அதுக்கு எவ்வளோ இடைவெளி, சுவிட்சு போட்ட லைட்டு. அந்த மாதிரி குடும்பம் இந்த மாதிரி சத்தியத்துக்குள்ளே போகிறப்போ தானாக வந்து பிள்ளைகள் எடுத்து வந்து சேர வேண்டியது வந்து சேரும். உங்கள் உபத்திரவத்துக்கு அழைப்பு இல்லாத உங்கள் பிள்ளைகளை திணிக்காதீங்க. அழைப்பு இருக்கிறதுக்கு ஒன்று இருக்குது. இந்த கடன்பட்ட பிள்ளைகள், தீர்க்கதரிசியோட பிள்ளைகள், அவங்க அழைப்பு என்னென்னா போய் அக்கம்பத்தில் பாத்திரம் வாங்கிடுவாங்க, எல்லாம் ஒரே ரூம்குள்ளே இருக்கணும்னு. அது வந்து அவங்க அழைப்பு. இங்கே ஈசாக்கும் இருக்கிறாரு, ஏசாவும் இருக்கிறார். இந்த 2 பிள்ளைங்க எதாவது பஞ்சன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. ஏன் நான் சொல்கிறேன்னா, கர்த்தர் உங்கள் கருத்தை அவ்வளோவா பலப்படுத்துகிறா. என் பிள்ளை வருவான், என் குடும்பத்தை காப்பாற்றுவான், இதெல்லாம் ஆலயவாசிகள் சொல்லலாம். என் பிள்ளையாவது நொல்லையாவது அதெல்லாம் நம்மளால கர்த்தர் மேலே இருக்கிற விசுவாசம் போயிடும். கர்த்தரை நம்புகிறோம் செழிப்பான். அப்போ பிள்ளை இல்லாதவன் என்ன பண்ணுவான், பெண் பிள்ளை இருக்கிறவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்க? படித்தவனா பிழைப்பானா? இல்லை, வேதம் அப்படியெல்லாம் சொல்லலை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை அதனோட வேதனை கூட்டான். நீதிமான் தன் விசுவாசம் பிழைப்பான். எனக்கு வைக்கப்பட்ட சோதனை வேற, என் பிள்ளைக்கு வைக்கப்பட்டுக்கிற சோதனை வேற. என் கஷ்டத்தில் என் பிள்ளைகள் இருந்தால், அதாவது எனக்கு கஷ்டத்துலேயும் மேலே ஒரு கஷ்டம் கொடுக்காத இருந்தாலே பெரிய விஷயம். என் கஷ்டத்துக்கு அவங்கள பயன்படுத்துறது அது மகா பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய காரியம். ராஜ்யத்தின் சுவிசேஷம் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னா அப்பா இப்படி விதைக்கிறார், உடைக்கிறார். யாக்கோபு தண்ணீர் பாய்ச்சினான், ஏசா நாற்று நட்டான், பாத்தி கட்டினான். எதனா இருக்குதா? அவருக்கு 60 வயசில் பிறந்த பிள்ளைங்க, குறைஞ்சது 20 வயசு, 80 வயசில் இந்த கிழமை இந்த வேலைலாம் செய்யுது. அந்த கண் பார்வை போகிறதுக்கு முன்னே நடந்த இன்சிடென்ட் இது. 80 வயசில் கண் போயிடுச்சு, அப்போ அதுக்கு முன்னாடி நடந்துருக்குது. அது தனி மனுஷனா என்ன புருஷன் வேலை செய்கிறானடா, இந்த மாதிரி தடி பசங்க இருக்கிறீங்களேன்னு அந்த அம்மாவும் சொல்ல. சரியா பிள்ளை வளர்க்கலன்னு இல்லை, இதுங்க வேற ஒரு அழைப்பு இருக்குது இதுங்களுக்கு. இவங்க வேற மாதிரி இவங்க வந்து செயல் பண்ணணும். இவர் விதைக்கிறார், 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யாரையும் டிபெண்ட் பண்ணலன்றதுக்கு சொல்ல வரேன். யாரையும் சார்ந்து வாழல. என்னை படிக்க வச்சேன், அவன் அப்படியே போயிட்டான், இவனை இது பண்ண அப்படியே போயிட்டான்னா அது செகண்ட் ஸ்டேஜ். சாயங்காலம் பார்ப்போம் அது எப்படின்னு. இந்த விதை வந்து கர்த்தர் எனக்கு கொடுக்குறாருன்னா எனக்கு பூர்ண சத்துவத்தை கர்த்தர் தருகிறார். போதகனாவே சொல்கிறேன், சபையை சார்ந்து வாழ்ந்தால் அவன் செஞ்சிருவான். கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தால் சபையும் நல்லாயிருக்கும், சபையாரும் நல்லா இருப்பான். பலிபீடம் அப்படியே ஜனங்களை தேவ ஜனங்களை சார்ந்துச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். கேன் அனௌன்ஸ் இஃப் த லார்ட் பர்மிட்ஸ். ஏதோ ஒரு காரியம்னா அறிவிக்கலாம், ஆனால் சார்ந்து வாழக்கூடாது. விசுவாசியை சார்ந்து மெய்ப்பன் வாழ்ந்தாலும் அவ்வளோதான். மெய்ப்பன் இல்லை, அவன் எய்ப்பனாக மாறிடுவான். அது கனி கொடுக்காது. ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கு ஒத்து வராத ஒரு சத்தியம். அது கொடுங்க, அது உங்கள் மனதில் தீர்மானத்தபடி கொடுங்க, அது உங்களோட இஷ்டம். ஆனால் நிர்பந்திக்கிறதோ கட்டாயப்படுத்துக்கிறதோ ராஜ்யத்தின் சுவிசேஷம் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே கொடுக்கறதுலையும் கர்த்தர் என்ன செய்வார்னா, தேவை 1 கோடி ரூபாய்னா 10 லட்சம் கூட கலெக்ட் ஆகாது. சர்ச்சில் சர்ச்சு இருக்கும், நான் சொல்ல திரளான ஜனங்க இருக்கிற சர்ச்சில் கூட இப்படி தான் நடக்கும். எல்லோரும் பெருமையாக கேட்பாங்க, கோபமாகவும் கேட்பாங்க. பெரிய சபையில் இருக்கிற எங்களாலே முடியல சில விஷயம், எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? நான் சொல்கிறேன், கர்த்தரை நம்ப ஒரு நாள் செழிப்பான். சபையை நம்பி அல்ல மெய்ப்பெண், கர்த்தரை நம்பி. கர்த்தரை நம்பி வாழணும். தேவைகள் எல்லாம் பிள்ளைகளை சார்ந்து இல்லை. பிள்ளைகள் இருக்காங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்களா? பிள்ளைங்க இருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம. எனக்கு விதையை சம்பாதிக்க தெரியணும், கர்த்தர் கொடுத்த விதையாக இருக்கணும். இந்த சத்தியம் வந்து உங்களுக்கு இன்னொரு 60 வருஷம் ஓடும். யாரையும் சேராமல் யாரையும் சாராமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்து கொண்டு போக கர்த்தர் கிருபை செய்வார். யார் நமக்கு ஒத்தாசை ஒரு 10 என் கண்களை ஏறெடுப்பேன். எல்லாருடைய கவனமும் படிக்கிற வைக்கிறப்ப பசங்க மேலே இருக்கும். என் பிள்ளை படித்து முடித்தோடனே என்னை காப்பாற்றும், என் பிள்ளைய படித்து முடித்தோடனே வேலைக்கு போகும், அஸ்திவாரம் போட்டவன் வீடு கட்டுறேன்னுவான், லேண்டு வாங்கினவன் வீடு கட்டுறேன்னுவான், வீடு கட்டி முடித்தவன் பெயிண்ட் அடிக்கிறேன்னுவான். பிள்ளை பெருசாக வச்சுட்டு போவோம், அப்புறம் தொல்லையே நமக்கு. ஏன்னா நீ மனுஷனை நம்பின இல்லை, அப்போ ஜபகுரி போட்டு அந்த பேப்பரோடு வரணும். இதெல்லாம் வேணாம் ஐயா. என்னை அழைத்து ஒரு முல்லவர், என்னை நடத்த வல்லவர். விதையை சம்பாதிக்கிறது என்னுடைய கிரியை பொறுத்து இருக்கிறது. இது எல்லாருக்கும் இந்த விதை வராது. அழுது புலம்பி ஜெபிச்சு மூஞ்செல்லாம் வீங்கினது தான் மிச்சம். விதை வராது. ஏன்னா விதை கர்த்தரே கொடுக்குறார். யார் கொடுக்குறா? அதிகாரம் தரான். இந்த தம்பதிகள் மேலே எதுவும் செய்யாதீங்கன்ட்டு பாதுகாப்பு தரான் அபிமெலேக்கு. விதை யார் கொடுக்கறது? கொடுத்த விதை யார் விதைக்கிறது? அதுக்கு பலன் யார் தர்றது? உபாகம் 8:18 சொல்லுது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தர்றது. நேராக ஐஸ்வர்யம் வராது, விதைச்சாதான் அறுவடை. விதைக்காததை அறுக்கிறவர் நீர் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அது தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பிளெஸிங். முதல்ல நீங்கள் விதைச்சி பழிக்குங்க, அப்புறம் விதைக்காமல் விதைச்சா தானே அறுக்கிற பழக்கம் இருக்கணுமா இல்லையா?
விதைக்காதே அறுக்குதா கூட சில பேர்லாம் எதிர்க்கே சில விஷயம் தான் தெரியாது. எங்கேருந்தோ ஒருத்தன் வருவான், அதை பார்த்துட்டு அதை ஆரம்பிப்பான். அந்த இடம் நல்லாவே செழிப்பாக இருக்கும். அந்த தொழிலாக இருக்கட்டும், அந்த காரியங்களாக இருக்கட்டும், நல்லா வாய்க்கும். எங்கேருந்தோ வராரு ஒரு பாஸ்டர் இந்த வீட்டுக்கு, சொல்லுவாங்க ஏதோ திண்ணனூர்லேருந்து வராரு இந்த பாஸ்டர். இங்கே இருக்கிற பாஸ்டர் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரில, உனக்கு தெரில, இங்கே இருக்கிற ஒரு ஆத்மா. யூ ஹவ் நாட் ரீச் தேம். அதான் விஷயம். விதைக்கிறதே கர்த்தர். அந்த விதையை நீங்கள் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இது பொதுவான காரியம். இது படித்தவன் படிக்காதவன் ஏழை பாழை கோடீஸ்வரன் இல்லை. இது ஆபிரகாம் குமாரனாக இருக்கணும்லாம் இல்லை. ஆனால் கீழ்ப்படிதலை வச்சு தான் கர்த்தர் விதை தரார். பரலோகம் நம்புது. இவன் கீழ்ப்படுகிறான், கல்யாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சான், இளம் வயசில் கீழ்ப்படிஞ்சான், எல்லா சூழ்நிலைகள் அசுரந்தாலும் நம்ம முறுமுறுக்கல. கீழ்ப்படிதல் 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 போனோன்னே பரலோகம் பார்த்து விதையை தருது. விதையை கொடுக்குறப்பவே கர்த்தர் 100 மடங்கு கொடுக்கணும்னு தான் கொடுத்துட்றாரு. விதைக்கிறான், அதே வருஷத்தில் கர்த்தர் ஆசீர்வாதம் 100 மடங்கு பலன். அந்த பலன் எந்த தேவன் கொடுக்குற விதைக்கும் மனுஷன் தூர விதைக்கும் வித்தியாசம் சொல்கிறேன். ஒரே கண்ணோட்டில் கர்த்தரையே சார்ந்து எகிப்துக்கு போகாமல் இங்கே இருக்கிறான். எகிப்து உங்களுக்கு சோறு போடாது, அப்படி ஒரு எண்ணம் இருக்கலாம். எகிப்து உங்களை போஷிக்காது, ஆதரிக்காது. ஈசாக்கு, ஒவ்வொருவரும் விசுவாசிகள் ஈசாக்கு தான். கண்ணில் மூடி மீதி அந்த சாயந்தரம் பார்ப்போம். ஏன்னா விதையை குறித்த ரகசியங்களே சாயந்தரம் பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம், இறங்குவீராக, அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை காணப்படும். ஏசுண்ட தெளிக்கிறோம். மீதியான சாயந்தர ஆராதனை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. காரியத்தை வாய்க்க செய்தது. தேவ ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்தின் மீது இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தின் மீது வல்லமை வளம் இறங்கட்டும். பிள்ளைகளை கர்த்தர் காத்துக்கொள்ளும். ஏசுண்ட தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.